கான்ஃபிடன்ஸ் பற்றி பேசியா? வாட் டு யூ திங்க் அபவுட் கான்ஃபிடன்ஸ்? முதல்ல ஆர் யூ கான்ஃபிடென்ட் பர்சன்? எஸ்னா எதனால கான்ஃபிடென்ட் பர்சன்? நோ அப்படின்னா எப்படி வந்துட்டு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறது? கான்ஃபிடன்ஸ்ன்ற டாபிக்ல எஸ் ஐ எம் a confident person. ஓகே, எப்படி வந்து டு பி ப்ரிசைஸ் எந்த இடத்துல கான்ஃபிடென்ட்ன்றது இது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டான்னு கேட்டால் எஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட். என்னோட ப்ரெசன்டேஷனில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன்னா எஸ் ஐ எம் கான்ஃபிடென்ட். ஆனால் அதே நேரத்தில் இப்போ எனக்கு வராத ஒரு ஃபீல்டில் போய் நான் கான்ஃபிடென்ட்டான்னு கேட்டால் நோ, ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். ஸோ கான்ஃபிடன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி டூ ஆர் வேர் வி ஸ்டாண்ட். கான்ஃபிடன்ஸ்னா அந்த அளவுக்கு நான் போல. லைக் பேசிக்காக ஒருத்தவங்க போய் பேசுகிறப்ப கான்ஃபிடன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜில் ப்ரெசன்டேஷன் ஒரு ஸ்டேஜில் ப்ரெசன்டேஷன் இருக்கிற இதுவாக இருக்கட்டும், அந்த கான்ஃபிடன்ஸ் எக்ஸாம் அப்போ பயப்படாமல் இருக்க கான்ஃபிடன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அது நேச்சுரலி கான்ஃபிடன்ட் பர்சன் அதை டெவலப் பண்ணிட்டு. இதை நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஆன்சர் பண்ணால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் எனக்குமே வந்து நான் பார்த்த ஸ்ரீராம் எப்படி அப்படின்னா, இதை சொன்னாதான் வந்து உங்களுக்கு புரியும். அவர் வந்து ரொம்ப பயப்படுவாருங்க, போய் அப்ரோச் பண்ணவோ இல்லைனா இது பண்ணவோ, அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணுறதுல ஆரம்பிச்சு ஒரு பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்ணுற வரைக்கும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆளு. ஓகேவா? ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பேசுகிறதா இருக்கட்டும், ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா எடுத்து பண்ணுறேன்னா சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச், அது கான்ஃபிடன்ஸ்லாம் நமக்கு இருக்குது, ஒரு பூஸ்ட் இருக்குது. அது ஆக்சுவலி நான் ஒன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஹவு கம் அங்கேருந்து இப்படி ஸ்கூலில் வந்து ஸ்டேஜே ஏற மாட்டேன் நேம் கொடுத்தாலும் இப்போ நான் வந்து சோஷியல் மீடியா பாட்டு ஜாலியாக கண்டென்ட் போடுறேன். how did the transition happen? நிறைய விஷயம் இருக்குது. சாரி ஃபார் டேக்கிங் டைம். நான் சொல்கிறேன் என்னென்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க நம்ம எக்ஸ்டர்னலாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. பீப்புள் வில் ஜட்ஜ் அஸ் எக்ஸ்டர்னலி. ஸோ அது நல்லா புரிஞ்சது. பீப்புள் வில் ஜட்ஜஸ் வித் அஸ் லுக்ஸ்னு நல்லா புரிஞ்சது. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, கான்ஷியஸாக வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த இப்போ ரீசெண்டாக வந்து நான் எப்பவுமே ட்ரெண்டிங்கான க்ளோத்ஸ் போடணும்னு ஆசைப்பட மாட்டேன். இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் ஏற்றாப்ப க்ளோத்ஸ் தான் போகணுன்ற ஆசை இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், ஆப்வியஸ்லி நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த ரெண்டு மோட்டிவ் தான் எனக்கு வந்துட்டு இந்த கான்ஃபிடன்ஸில் இந்த ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் ஒருத்தவங்க ஃபஸ்ட் நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு ஒருத்தவங்க போய் பார்க்குறோம் அப்படின்னா, இல்லை அவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் அவங்க நம்மளை நோட்டீஸ் பண்ணுறது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் தான். நம்ம எப்படி நம்மளை போர்ட்ரே பண்ணிக்கிறோம் அவங்க போய் பார்க்குறது. ஸோ அதில் நான் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு நேச்சுரலாகவே இது வரும். நேச்சுரலாகவே சின்ன வயசுலேருந்து நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நேச்சுரலாக வரும்ன்றது ரொம்ப கஷ்டமாக எனக்கு இல்லை. ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் ஸோ பியூட்டிஃபுல். அது செகண்ட் திங் வந்துட்டு க்ரூமிங். பசங்க க்ரூமிங் யாருமே பண்ணவே மாட்டாங்க. வில் மார்க் விமென். அவங்க ஸ்கின் கேர் பண்ணாலோ இல்லை வந்துட்டு அவங்க வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி அந்த க்ரூமிங் ஜென்ரலி விமென் வந்து பயங்கரமாக க்ரூமிங் பண்ணுவாங்க. அப்போ வந்து மென் வில் மார்க் தெம், ஏன் அப்படிதான் பண்ணுறீங்க, யா. ஸோ ஆனால் நம்மளுமே ஆக்சுவலி வந்துட்டு க்ரூமிங் பண்ணணும். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம மாதிரி இந்த ஆவரேஜ் லுக்கிங் பாயில் இருந்து ஒரு ஒரு அபவ் ஆவரேஜ் லுக்கிங்லாம் வந்து நம்மள மாதிரி சொல்ல முடியாது. ஆவரேஜ் லுக்கிங் இஸ் ஃபைன், பட் நம்மள மாதிரின்ற வார்த்தை பாரியல். ஓகே. ஸோ இந்த ஆவரேஜ் லுக்கிங் வந்து இந்த அபவ் ஆவரேஜ் போகணும் அப்படின்னா க்ரூமிங் பண்ணி ஆகணும். ஸ்கின் கேரில் ஃபோக்கஸ் பண்ணணும், டயட் ஒழுங்காக இருக்கிறது, ஸ்கின் கேர்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது, மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், அந்த மாதிரி விஷயம்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் இல்லையா. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த க்ரூமிங் பண்ண ஆரம்பித்தேன். முன்னாடி சொன்ன ஹேர் ஸ்டைல், நீட்டான ஹேர் ஸ்டைல், கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, இந்த பார்க்குறதுக்கே அது நல்லா இருக்கிறது அவங்களுக்கும் தெரியும், அந்த ஹேர் ஸ்டைல் வைப்பாங்க இல்லையா, அதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பியர்ட் நீட்டாஸ் அந்த மாதிரி வந்துட்டு இந்த க்ரூமிங் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரெஸ்ஸிங், க்ரூமிங். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண விஷயம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சின்ன விஷயம் தான் சொல்கிறது தான். அந்த ஸ்மெல் குட். ஒருத்தவங்க நம்ம பேசும்போது நம்மகிட்ட இருந்து வர அந்த ஆர்டர், யா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், நான் ரொம்ப வந்துட்டு இந்த பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ நான் ஈஸியாக ஸ்வெட் ஆகிடுவேன் நான். ஸோ வந்து பேசும்போது என்கிட்ட அந்த ஸ்வெட் ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பர்ஃப்யூமில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம் வந்து ப்ராப்பராக எங்கே அடிக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த 3 விஷயம் வந்துட்டு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் இது வந்துட்டு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளுன்னு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எப்படி சொல்லணும்னா, உனக்கும் நடந்திருக்கும், யாரும் அவங்க பேச வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, பட் உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க,
அவங்க வந்துட்டு அவங்க வாய் பேசிட்டு இருக்கும், அவங்களோட ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அப்போ பேசிக்காக தேர் நாட் கான்ஃபிடென்ட் ஆன் தெம்செல்ஸ். நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடையாது. அதனால தான் வந்துட்டு அவங்க வந்து ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட பேசுறதை விட ட்ரெஸ் தான் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு நடந்திருக்கு. இது எனக்கும் நடந்திருக்கு. நிறைய பேர் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுனா, இந்த பர்சனுக்கு வந்து நம்ம கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா? சோ இந்த மூணு விஷயம் இதெல்லாம் தாண்டி ஐ மோஸ்ட்லி சீன் லைக் பீப்பிள் adjusting their hair. அவங்க சுந்தரபாண்டியன் படத்துல பண்ற மாதிரி இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. சோ வந்துட்டு இந்த மூணு விஷயம் வந்துட்டு ரொம்ப சின்ன கேக்குறது, ரொம்ப சின்ன இதெல்லாமா கான்ஃபிடன்ஸ்க்கு ஆட் பண்ணும் அப்படின்னா you yourself have done it. Which one? Flicking. Yeah, obviously. So இந்த மூணு விஷயம் வந்துட்டு கேட்கறதுக்கு சின்ன விஷயமா இருந்தாலுமே இது எல்லாமே என்னோட ஓகே, நான் ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா நான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கேன், நான் என்கிட்ட நல்ல ஸ்மெல் தான் வருது, நான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கேன்ற அந்த எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணிக்கிறது ஹெல்ப் பண்ணிச்சு இந்த மூணு ஸ்டெப்ஸுமே. அதுக்கப்புறம் செகண்ட் திங், அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இப்போ தான் அந்த மேஜர் பார்ட்லாம் வருது, அசோசியேட்டிங் வித் பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலே வந்துட்டு ஒரு நாள் முடியாது சொல்றது 4 பேர் ரெடியா இருப்பாங்க. சத்தியமா இருப்பாங்க. அந்த மாதிரி ஊர்ல 4 பேர் 4 தான் பேசுவாங்க. அந்த 4 பேர் வந்துருவாங்க. அவங்க கூட அசோசியேட் பண்ணும்போது நமக்குமே வந்துட்டு ஓகே நம்மளும் அவ்வளவுதான் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். எனக்குமே அப்படிப்பட்ட பீப்புள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே படாம டாடா பாய் சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டைல்ல சொல்லணும். அது எனக்கு ஆசை. சோட்டா மும்பை அந்த மாதிரியும் அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் அவங்க கூட இருக்கும்போது நம்மளுமே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஓகே அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் நினைக்கிறேன். நான் சொல்றதே மேபி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த கான்ஃபிடன்ஸ் ஆர்டிஃபிஷியலில். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா அது சம்திங் கால் தி ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு என்னன்னா இந்த மொத்த உலகமே வந்துட்டு நம்ம மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நோ ஒன் கேர்ஸ் அபவுட் யூ, நோ ஒன் கிவ்ஸ் அ ஃபக் அபவுட் யூ. இதுதான் வந்துட்டு உண்மை. இதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா நான் வந்துட்டு பியர் வந்துட்டு ஷேவ் பண்ண மாட்டேன், திரும்ப பண்ணுவேன், ஷேவ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்துட்டு மற்றவங்க வீடியோ நல்லா சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஷேவ் பண்ணேன். அடுத்த நாள் நான் வந்துட்டு காலேஜுக்கு போறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் லேசிங் ஓகே நம்ம நினைக்கிற அளவுக்கு அட்டென்ஷன் நமக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. எஸ்பெஷலி நீங்க மென்னா இருந்தீங்க அப்படின்னா சான்ஸே கிடையாது. அவ்வளோ அட்டென்ஷன்லாம் வாய்ப்பே இல்லை. சான்ஸே கிடையாது. ஸோ அவ்வளோ அட்டென்ஷன் வந்துட்டு ஒரு ஆவரேஜான இந்தியன் மெனுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஓகே நம்ம என்ன பண்ணாலுமே யாருமே நம்ம கண்டுக்க மாட்டாங்கன்றதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஆப்வியஸ்லி அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நானாக இருந்தேன். அப்படியே வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு பூஸ்ட் ஆகாது. இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னே வந்துட்டு இட் வாஸ் கேம் சேஞ்சிங் ப்ரோ ஃபார் ரியல். உனக்கு தெரியுமா ஸ்பாட்லைட் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன்? இது நான் ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு பேர் இருக்குன்றது ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா பேசிக்கலி எல்லாருமே நம்ம மேலே தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா எல்லாருமே அவங்களோட ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அவன் தான் வந்து ராஜாவா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாருமே அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்பாட்லைட் எஃபெக்ட் தான் இருப்பாங்க. சோ எல்லாருமே நம்ம don't have any time to care about others. Exactly. Everyone is handling their own battle. யாருமே வந்துட்டு நம்மள வந்துட்டு அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சோடனே வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணப்போ வந்துட்டு நம்ம ஏன் ரொம்ப பயப்படுறோம். நான் ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறதா இருக்கட்டும், மற்ற நம்மளை பார்த்து என்ன சொல்லிடுவானோன்றது தான். இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, யாருமே ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்றது புரிஞ்சுது. ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி சொல்கிறவனும் வெட்டியாக தான் இருப்பான் அப்படின்ற ஒரு சொல்கிறவனும் வெட்டியாக தான் இருப்பான். இப்போ நம்ம வந்துட்டு நீங்க ஒரு ரேசர் நினைக்கிறீங்க, ரேசர் ஆக ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரேசர் won't criticize you. நீங்க பாடி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பாடி பில்டர் would not criticize you. He would only encourage. Exactly. யார் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா யாருக்கு எதுவுமே பண்ணாம இருக்காங்களோ அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்கும் யூஸ் ஆச்சு. இல்ல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல இவங்க எல்லாம் பார்த்தா கோவம் வரும். இப்போ அத பார்த்தா சிரிப்பு தான் வருது. இப்பதான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த விஷயம்லாம் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா இப்போ ஐம் வெரி கான்ஃபிடென்ட். நீ என்ன பார்த்துருக்க சின்ன வயசுல இருந்து? லைக் வாட் யூ திங்க் அபவுட் மை கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ்? யூ வேர் அ கான்ஃபிடென்ட் பர்சன் நான் பார்த்த வரைக்கும். எஸ். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து நீ சில விஷயத்தில் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கேன். லைக் ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ. அதில் இது கான்ஃபிடன்ஸும் ஒன்று. எப்படி வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக
இருக்க முடியுது. நீ சொன்ன அதே பாயிண்ட் தான். இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு ஒரு டேர்ம் பண்ண எனக்கு அது டேர்ம் தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்தே never gave a fuck about whatever what people think at all. இப்படி ஏன்னா அது நேச்சுரலாவே ஒரு இன்ஸ்டிங்க்ட் மாதிரி எனக்கு வந்துருச்சு. அவன் என்ன வந்து நீ செம்மையா இருக்கணும்னு சொல்றதுனாலயோ நீ மட்டமா இருக்கணும்னு சொல்றதுனாலயோ எனக்கு 10 ரூபா லாபம் இருக்கா? கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. அண்ட் அவன் சொல்ல மாட்டான், அதான் மேட்ரு. அவன் யாருமே வந்து இன்னொரு ஆளை வந்து என்ன புல்லிஸ் தே டூ, அவங்க வந்து பண்றது தான், அவங்களுக்கு வந்து வேற வேலை வெட்டி கிடையாது, பண்றது தான். ஸோ ஆனால் மிச்ச பீப்புள் எல்லாருமே வந்து they have their own battle to take care of. They won't give a fuck about what we do. நம்ம என்ன பண்றோம்ன்றதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ நான் என்ன மாதிரி யோசிச்சேன் சின்ன வயசுல இருந்து அப்படின்னா வந்து நினைச்சா என்ன, எனக்கு சந்தோஷமா இருக்கா நான் பண்ணுவேன், எனக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்குதா நான் பண்ணுவேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதா நான் பண்ணுவேன். பாட ஆரம்பிச்சப்பெல்லாம் எங்க வீட்டுல எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமாடா, அவ்வளவு எதிர்ப்பு. எங்க அப்பா தான் லிட்டரலா சொன்னாரு, இல்ல எங்க அப்பா ரொம்ப டேமேஜ் பண்றேன், அப்பா பாத்தீங்கன்னா மனுஷங்க. அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் லைக் பாடினேன், பெட்ரூம்ல உட்காந்து பாடிட்டு இருந்தேன், அப்பா ஹால்ல உட்காந்து இருந்தாரு. எங்க அம்மாவை கூப்பிட்டு கழுது எது வாசனை நிக்க பாரு, வாசனை போட்டு ஃபார் ரியல். ஓகே, அவர் சமம் ஜாலியான மென்டாலிட்டி, டக்குன்னு கலாச்சி விட்டுருவாரு, கவுண்டர் போட்டுருவாரு. ஸோ அதனால வந்து டக்குன்னு கலாச்சி விட்டாரு. அது எனக்கு அப்போ வந்து எப்படி சொல்றது, என்ன அப்பாவே எப்படி சொல்றாரு, நம்ம அவ்வளவு கேவலமா பாடுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நாங்க ஆக எனக்கே ரொம்ப கான்ஃபிடன்ஸ் எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னா, அவங்க சொல்றாங்க ஃபைன், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தானே பாடுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் கண்ணாடி முன்னாடியோ இன்னும் நான் கேட்கும் போதோ, நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் போதோ எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபார் இன்ஃபர்மேஷன், நான் காலேஜ்லயுமே நல்லா பாடுவேன், கல்ச்சரல்ஸ் நல்லா பாடுவேன். ஸோ ஐ யூஸ் டு சிங். ஸோ அன்வான்டட் இன்ஃபர்மேஷன் ப்ரோ, நீங்க மட்டும் சொன்னீங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி தான். அன்வான்டட் இன்ஃப்ளூயன்சர், யூ ஆர் கண்டென்ட் கிரியேட்டர். ஓகே ஃபைன். ஸோ எனிவே இந்த மாதிரி நான் வந்து ஐ ஸ்டாப் கிவிங் எ ஷிட் அபவுட் இட். நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கோங்கடா, எனக்கு பாட பிடிக்கும், நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு. அண்ட் காலேஜில் when I started doing that, எனக்கு பிடிச்சதை எனக்கு இஷ்டத்துக்கு நான் பண்ணும்போது I grew so much fans. யூத் ரெட் கிராஸ்ல இருந்தால் எனக்கு அங்கே இருக்கு லைக் பீப்புள் ரியலி அட்மையர்ட் மீ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து பேசினாங்க, ப்ரோ நல்லா பாடுவீங்க, சிபிஎஸ் நல்லா பாடுவீங்கன்ற மாதிரி people really admired me. ஸோ அப்போ பார்க்கும்போது I actually liked it. அந்த ஃபீல் எனக்கு நல்லா இருந்துச்சு. எப்படின்னா don't give a fuck, just do what you like அப்படின்ற மாதிரி இருக்கும்போது people are starting to admire you அந்த இடத்துல. ஓகேவா, ஓகே அவன் எப்படி நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கு. people used to ask me, people like confident people. yes, ஏன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி தான் இருக்கும், எப்படி அவ்வளோ ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்க போல வருவாங்க ஜாலியாக இருக்கு தெரியாது. ஒர்க் பண்ணிருக்கிறத தாண்டி when you start doing what you love and don't give a fuck about what others think, as long as it's not illegal. So as long as it is not illegal, when you start doing what you love, the outcomes will be beautiful and it will be satisfactory. நீ மத்த யாருக்கு ரெகக்னிஷன் ஒரு டாபிக் எடுத்தோம் தெரியுமா? ரெகக்னிஷன் வந்து இந்த இடத்துல செல்ஃப் ரெகக்னிஷன் சொல்றதே உனக்கு நீ பண்றது பிடிச்சிருக்கா, அதுதான் இங்க. உனக்கு நீ பண்றது பிடிச்சிருக்குன்னா பண்ணு, கோ ஹெட். உனக்கு ப்ரோக்ராமிங் பிடிச்சிருக்கா, நீ ப்ரோக்ராமிங் பண்ற. மெக்கானிக்கல் டிசைன் பிடிச்சிருக்கு, நான் மெக்கானிக்கல் டிசைன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் தான். ஸோ இது ஹாபீஸ்ல வரலாம், எதுல வேணாலும் வரலாம். பிடிச்சதை பண்றதுக்கு வந்து நம்ம யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கணும், யார்ட்டையும் ரெகக்னிஷன் எடுக்கணும், யாரோட கமெண்ட்டையும் கேட்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. we love what we do and we do what we love. அவ்வளவுதான். இதுதான் நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல். எனக்கு பேச பிடிக்கும், யூ நோ தட் வெரி வெல். எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்கூல் எலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு டிபேட் பண்ண பிடிக்கும். ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இந்த டிபேட் பத்தி பேசும்போது லாஸ்டா நான் ஒன்று வச்சிருக்கேன், லாஸ்டா சொல்றேன். ஓகே, ஸோ இந்த டிபேட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எடுத்து பேசினேன். அங்க கீழே உட்காந்து கலாய்க்கிற பீப்புள் இன்னும் கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க, ஓகேவா? ஆனால் they reach nowhere. ஆனால் I reach somewhere. நான் ஜீரோல இல்லை போனா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அது காரணம் கான்ஃபிடன்ஸ். இது வந்து எல்லா இடத்துலையுமே சொல்றேன். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படின்னா, நான் லுக்ஸ்லையுமே சொல்றேன். லுக்ஸ்லையுமே மேக் ஷுர் வாட் யூ see in the mirror, you love it. You love what you see in the mirror. If not, improve it. Try to improve it. இப்படி தான் நான் சொல்ல வரேன், புரியுதா? So start loving yourself and eventually start doing what you love and eventually you will turn into a confident person somehow. So நான் சொன்ன மாதிரி people love confident people. Confidence is an effect, it is not the cause. அது வந்து effect. நீங்க பண்ற சில series of actions ஓட ஒரு effect தான் confidence, ஓகேவா? அது வந்து நீ இப்போ போய் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, இல்ல கத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் கிடையாது. Confidence is not a skill. Confidence is an, what do they call it? What they call it something. அது வந்து innate character னு சொல்லுவாங்கல, innate aspect of a human னு சொல்லுவாங்க. Confidence it is an effect, it is not the cause. So cause வந்து நீ தான் கிரியேட் பண்ணிக்கணும்.
காஸ்ட் நீ கிரியேட் பண்ணிக்கிட்டனா கான்ஃபிடன்ஸ் will be it is not innate. I used it wrong. It is an attribute of the human. Confidence is an attribute. It's an attribute. It is not a skill or it is not some kind of எப்படி சொல்றது வெளிய இருந்து எடுத்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது, உள்ள இருந்து வரது. And it is just an effect. and நீ பண்ற some series of actions வர ஒரு எஃபெக்ட் தான் வந்து கான்ஃபிடன்ஸ். and நான் வந்து இந்த கான்ஃபிடன்ட்டா இருக்கிறது இன்னொன்னு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதான் செம்ம கடுப்பாகும். என்ன பார்த்து பேச எனக்கு தானே இருக்கேன், மூஞ்சிக்கு முன்னாடி தானே நிற்கிறேன், ஏன் என்ன பார்த்து பேச மாட்டேன். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லி கான்டாக்ட்ஸ்ல வந்து காமெடியா இருக்கலாம். இதே நீ ஒரு பிசினஸ் கான்டாக்ட் ப்ரொஃபஷனல் கான்டாக்ட்ஸ்ல நீ பேசின அப்படின்னா ரொம்ப 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 பொண்ணுங்கள பேசும்போது ஐ கான்டாக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பர்சனல் இதில் வரும். நான் சொல்ற ப்ரொஃபஷனல் சொல்றேன். ப்ரொஃபஷனல்ல இன்டர்வியூஸ்ல சரி, ஜிடில சரி, குரூப் டிஸ்கஷன்ஸ்ல சரி, அதனால தான் குரூப் டிஸ்கஷன் அது ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா போர்ட்ரே பண்ணணும். தட் நம்ம ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ணும் கண்ணை பார்த்து பேச. எக்ஸாக்ட்லி. அந்த கண்ணை பார்த்து பேசுறது காஸ். நான் சொல்ற கான்ஃபிடன்ஸ் வந்து அதோட எஃபெக்ட். அது வந்து கான்ஃபிடன்ஸ் தான் எஃபெக்ட். அது வந்து போர்ட்ரே தான் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் வந்து நீ வெளியே தான் காட்ட முடியுது, போர்ட்ரே தான் வரும். ஓகேவா? ஸோ நீ பண்றதோட அந்த ஆக்ஷன்ஸ் வழியா நீ காட்டக்கூடியது தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு விஷயம். இதை வந்து நம்ம கான்ஷியஸாக பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது, யார்கிட்ட பேசினாலுமே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்குமே எப்பயுமே உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருப்பேன், கண்ணே பார்த்துட்டு இருப்பேன் கிடையாது. நான் சின்ன கிளிப் மாதிரி பண்ணேன். எப்படின்னா பேசும்போது ஒரு கண்ணை பார்த்து பேசுவேன். எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் இல்லையா, ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கேப் இருப்பேன். அப்போல்லாம் எங்கே பார்க்கணுமோ பார்த்துப்பேன். ஆனால் பேசும்போது மேக் ஷுர் தட் நான் கண்ணை பார்த்து பேசுகிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இது ஃபாலோ பண்ணனால ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன்னு மற்றவங்களுக்கு ஒரு சொல்கிற விதமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஆத்தென்டிசிட்டியுமே கிரியேட் பண்ணுச்சு. எஸ், women it is very important. Yes, very you not see anywhere and speak with women. That is very அது ரொம்ப awkward-ஆ இருக்கும். வேற எங்க அது நீ பேசாமலே இருக்கலாம். சீரியஸா நீ பேசாமலே இருக்கலாம். பேசணும் அப்படினா கண்ண பேசு. அதாவது they say like சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, வாயில இருந்து வார்த்தை வரும்போது கண்ணை பார்க்கணும் அப்படி சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து ஒரு ட்ரஸ்ட். எஸ், ஒரு லெவல் ஆஃப் கனெக்ஷன் கொண்டு பண்ணும். அந்த பர்சன்ட்ட அடுத்து பேசணும்னு தோணும் நமக்கு. ஓகே நல்லா பேசுறாங்க, நல்லா ஒரு இது வச்சிருக்காங்க, அவர்கிட்ட திருப்பி பேசணும்னு தோணும். ப்ரோ ஸ்பீக்கிங் ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஐ கான்டாக்ட் வச்சு தான் பேசணும்ன்றது ரொம்ப கான்ஷியஸா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என் கான்ஃபிடன்ஸ்ல டென்ட் விழுந்துச்சு. டென்ட்னா லைக் ஒரு ஃப்ளா விழுந்துச்சு. எப்போ எனக்கு அந்த ஃப்ளா வந்துச்சு அப்படின்னா, ஐ ரியலைஸ்ட் தட் when I talk in a like ஒரு மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சம்வேர் பேசும்போது நான் மற்றவங்க பேச இடம் கொடுக்க மாட்டேன்றது எனக்கு புரிஞ்சுது ஒரு இடத்துல. ஓகேவா? நான் வந்து வளன்னு பேசிட்டே இருந்தேன், தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். நான் மற்றவங்க பேசுறதுக்கு இடமே கொடுக்கல. ஏன்னா வேகமாக பேசுவேன். ஸோ வேகமாக பேசுறதுனால மற்றவங்க பேசுறதுக்கு இடமே கொடுத்துருல. ஸோ அவங்க பாயிண்ட் அவங்களால வைக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. எனக்கு அப்போதான் புரிஞ்சது வந்து நான் கான்ஃபிடன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் வி எக்ஸ்பிரஸிங், இட் இஸ் ஆல்சோ அபவுட் வி பர்சீவிங். நம்ம கொடுக்கறதுக்கு ஈக்குவலா நம்ம வாங்குறோன்றதும் தெரியணும். அதாவது நம்ம ஒரு நீ சொல்ற அந்த பொண்ணு அப்ரோச் பண்ற விஷயத்துலயுமே நீ பேசலாம், என்னாலும் பேசலாம். அந்த பொண்ணு பேச வரும்போது பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்தோம். இல்ல அந்த பொண்ணு பேசும்போது இப்படி பாக்குறது, அப்புறம் அந்த படத்துல காமிக்கிற மாதிரி காலை வச்சு தரையை தேய்க்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து கிரிஞ்ச். ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீ பேசுறியோ, எந்த அளவுக்கு நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறியோ, அதே அளவுக்கு நீ பர்சீவ் பண்றன்றது இதுவும் கான்ஃபிடன்ஸுமே வந்து டபுள் சைடட் தான். இது இது வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். எஸ், சொல்லுவாங்க இல்லையா, listening is the best way of communication. You have to listen before you talk. And many people, you know, nowadays, not nowadays, like many times I have seen people try to and what do they say? They listen to reply. Exactly. Yeah. They do not listen to understand. Yeah. When people try to understand things will eventually work it out. அதனால அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனையே வரும். நான் ஐயோ சொல்லிட்டானே, நான் பதிலடி கொடுத்தே ஆகணும், பதில் சொல்லி ஆகணும், பதில் கொடுத்தே ஆகணும்ன்றது அவன் சொல்றது முதல்ல கேளு, அதை அனலைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. புரியலையா திருப்பி கேளு, திருப்பி சொல்லு, பதில் சொல்லு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஷுட் ஒர்க். இல்லைனா இவங்க வந்து பதிலடி கொடுக்கணும், அவன் ஏதோ சொல்லிட்டான், சபையில் ஒன்று சொல்லிட்டான், நானும் சபையில் ஒன்று நிரூபிச்சு காட்டுறேன்ற மாதிரி பேசுறது வந்து இது பட்டிமன்றம் கிடையாது. அதுதான் நான் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஸோ I strongly feel love is somewhere interconnected with confidence. Thoughts on that? நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா நான் அப்ரோச் கூட பண்ண முடியாது. அண்ட் அது இது மட்டும் கிடையாது, லவ் இஸ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ்ன்ற மாதிரி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். தாட்ஸ் ஆன் தட்? Not totally, but yes, to a great extent it is. Again, the difference of opinion. Yes, it should have been there. Yeah. So not totally, but love does imply on confidence. You know, you creep that girl out. I'm speaking as a boy POV la solren. Or boy oda POV la okay, or men POV la when you like approach a girl without confidence, ஒரு மாதிரி கை சிவராயி கால் அடிலாம் பேசணும்னு வச்சுக்கோங்க,
two ways. கண்ண பார்க்காமனா either she'll think you as a simp or like what they call it, pimp, a coward, coward, pimp, anything. பொண்ணுவன வலியறான்னு நினைச்சுப்பா, இவன் யாரா வலியறான்னு நினைச்சுப்பா. இல்ல நீ வந்து லைக் அதாவது அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஆனா வந்து நீ பேசுன ஜாலியா பேசுற மாதிரி பேசுற அப்படின்னா வந்து வலியறான்னு நினைச்சுப்பா. இல்ல நீ வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லைன்றது ஓப்பனாவே காட்டணும்னு வச்சுக்கோ, கை நடுங்குது, கால் உதறுது, இந்த 96 ராம் மாதிரி மயங்கி விழுறது, அதெல்லாம் பண்ணனா பச்சையா தெரியும் நீ பயப்படுற அப்படின்னு. And no girl wants a man who does not have courage enough to talk to her. இது வந்துட்டு மேன் விமன் கிடையாது. No one wants to talk to someone or maintain a contact with someone who is not confident or who doesn't have the courage to speak. Basically ஒரு குவாலிட்டி கரேஜ் இஸ் முக்கியம். அந்த இடத்துல கரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுல தோன்றதை என்னை பத்தி தோன்றதை நீ சொல்லதான் போற. அதே மாதிரி அதுக்குன்னு இந்தா உள்ள அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. ஓகேவா? அது வந்து இட் வில் ஸ்டார்ட் க்ரீப்பிங் அவுட் இருக்கு. அதாவது நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கலனா நான் அப்படி பண்ணிப்பேன் நோ அது தவறு. அது வந்து எமோஷனல் பேசலாம். அது க்ரீப்பிங் அவுட்ல வந்துரும். ஓகேவா? So confidence is very interrelated with love, but it's not the only factor. There are other factors as well. Love. Okay. Confidence plays a role. It does play an important inevitable role. First impression, exactly. For the first impression, you need confidence. And first, you need confidence in oneself for initiating something. And when you get like into a commitment, you have to have confidence on your love. On your love, to be very precise, on your love. என்ன ஆனாலும் நான் அந்த பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இட்ஸ் மோர் தேன் தட். அந்த பொண்ணு மேல உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அவர் எப்படி சொல்றது, என் காதலி நீ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். பட் at the same time you shouldn't own her. ஓனிக்கு கான்ஃபிடன்ஸ் ஜஸ்ட் இருக்கு. ஓனி like I'm saying like நான் ஜெனரலா சொல்றேன், அந்த ஓன் பண்றது தானே வந்துட்டு அந்த 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 பிரச்சனை கிரியேட் பண்ணும். இந்த அது என்னது பைரட்ஸ் இருக்காங்கல்ல, பைரட்ஸ்க்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு. அவங்க வந்து ஒரு பெட் பேரட்டோ ஒரு பெட் ஈகிளோ வச்சிருப்பாங்க. ஓகேவா? பார்த்துருக்கியா படத்துலனா? அவங்க தோல்ல வந்து ஒரு பெட் பேரட்டோ இல்லை பெட் ஈகிளோ சம்திங் உட்காந்துருக்கு. பைரட்ஸ்க்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, சில மன்னர்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. கெங்கிஸ்கான் இருக்கார்ல, அது பார்த்து இந்த மன்னர் பெட் பேரட்டோ தோல்ல வச்சிருப்பாங்க, இல்லை கையில் அப்படி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதை கேஜே பண்ண மாட்டாங்க. குறிப்பாக கெங்கிஸ்கான் இருக்கார்ல, கெங்கிஸ்கான் ஓன் த வல்ச்சர், ஹி டிட்ன்ட் கேஜ் இட். அவர் கையிலே தான் வச்சிருக்காரு. ஏன் பறக்க விட்டாரு? அது பறந்து போயிடணும். அவருக்கு அந்த வல்ச்சர் மேலே இருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். அண்ட் யூ நோ வாட், தட் வல்ச்சர் சேவ் ஹிஸ் லைஃப். லிட்டரலி சேவ் ஹிஸ் லைஃப். அண்ட் அதுல ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல அந்த வல்ச்சர் இவரே கொல்ல வேண்டியதாயிடுச்சு. அது வந்து இவர் லைஃப் தான் அது காப்பாத்துதுன்னு சொல்லி இவருக்கு தெரியாம கோவப்பட்டு வல்ச்சரை கொண்டுட்டாரு. கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரோட லைஃபை காப்பாற்றதான் அந்த மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ யூ நோ வாட், ஹி கன்ஸ்ட்ரக்டட் அ கோல்டன் ஸ்டாச்சு ஆஃப் ஹிஸ் வல்ச்சர் அண்ட் லைக் இன் மங்கோலியா when he ruled about this வல்ச்சர் in memorial of வல்ச்சர் because of the confidence. இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா, he lacked confidence. அந்த இடத்துல அந்த வல்ச்சர் நமக்கு பண்றது நல்லதுதான் பண்ணுதுன்றத வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல இருக்கு. அதனால ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஸோ கான்ஃபிடன்ஸ் ஆல்சோ பிளேஸ் a major role after you get into a commitment in any kind of relationship you take. Confidence does not only love kind of yes, you have to have confidence in your love first, then their love. That's how it works. Okay, now speaking about women, how should now நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னா இங்கே வேண்டா அப்படின்னு முடிவு அந்த லவ் ஆன் ஃபர்ஸ்ட் சைட். லவ் ஆன் ஃபர்ஸ்ட் சைட் நான் அதை பற்றி பேசுகிறேன். லைக் என்னன்னா, போகிற வேண்டத்துக்குலாம் பின்னாடி போகிறது, ஸ்டாக்ஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துட்டு இதான் பண்ணுவாங்க. பட் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் தி ரைட் வே டு அப்ரோச் உமன். அப்படி இருக்கும்போது வாட் இஸ் தி ரைட், நீ ஒரு உமன் எப்படி அப்ரோச் பண்ணுவ? என்ன கேட்டால், as I told you, கான்ஃபிடன்ஸ். உனக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ் தான் முதல்ல ஒரு ஸ்டெப் ஜீரோவா என்ன பண்ணணும்? ஸ்டெப் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம், see the other person as a human, as a fellow human. ஓகேவா? தயவு செஞ்சு do not see her as an angel or a demon. தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்கடா. பொண்ணு தூக்கி வச்சிருக்கீங்க அப்படின்றீங்க, இல்லைன்னா வந்து அவ கிடக்குறாடா, இப்போ நான் போறேன், ப்ரப்போஸ் பண்றேன், வரேன், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அவள் இன்னொரு ஹியூமன் தான்டா, உன்ன மாதிரி அவள் ஒரு ஹியூமன் தான். உங்களுக்கு தேவையா இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு எரிச்சலாக தானே ஆகும். அவளை நீ தூக்கியும் வைக்க வேணாம், அடிமடத்தில் போட்டு மிதிக்கவும் வேணாம். நீ ஒரு ஹியூமனா, அந்த லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் அவளுக்கு. இன்னொரு ஹியூமனுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பியோ அந்த ஹியூமனோட ரெஸ்பெக்ட் கொடு. அண்ட் வாட்
டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக் பிகாஸ் ஷீ இஸ் a girl. அவ பொண்ணா இருக்கிறதுனால என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அவ பெரிய ஆளும் கிடையாது, லைக் ஷீ இஸ் நாட் லைக் டீமனும் கிடையாது, ஏஞ்சலும் கிடையாது. அவ சரியா மேபி போஸ்ட் கமிட்மெண்ட் ஏஞ்சல்னு சொல்லிக்கலாம், பட் ஸ்டில் அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல அப்படி கிடையாது. Do not overrate someone. சும்மா தூக்கி வச்சு ஆடுறதும் இல்லை தூக்கி போட்டு மிதிக்கிறதும் அதுவும் அவங்களை பத்தி எதுவுமே தெரியாம. எஸ், தெரியாம அந்த நரி சொல்றது தெரியுமா? பேர் தவிர ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த நரி கதை தெரியும் அவனுக்கு. அந்த ஒரு கிரேப் தோட்டம் இருக்கும், நரி வரும், நரி வந்து அந்த கிரேப்பை எட்டி பறிக்க ட்ரை பண்ணும், பறிக்க முடியாது சொல்லி கீழே இறங்கிட்டு பார்த்துட்டு அந்த பழம் புளிக்கும் அப்படின்னா அதுக்கே சொல்லிடுவாங்க. ஓகேவா, அந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பழம் பிடிக்குமா பிடிக்காதான்னு? நீங்க யாரும் அதை சொல்றதுக்கு? கையே பண்ண மாட்டேன்னா, ஆனா வந்து எப்படி சொல்றது, மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டை கட்டி இந்த கோட்டை உடையிற மாதிரி ஸ்டேஜுக்கு போனோடனே அவளால தான் எல்லாரும் இருக்கு. என்னடா அது? ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் சுத்தமாக தவிர்த்துறணும். இட் இஸ் நாட் அட் ஆல் சொல்லுவோம். யோசிச்சு பாரு, நீ ஒரு இடத்துல நிக்கிற அப்படின்னா அந்த இன்னொரு சிச்சுவேஷன் இன்னொரு பர்சனோட பிஓல வந்து யோசிச்சு பாரு. ஹேவ் சம் எம்பதி. யாரு பிஓவே வேணாண்டா, புட் யுவர் செல்ஃப் இன் தட் கேர்ள்ஸ் ஷூஸ். ஒருத்த வந்து க்ரீப் அவுட் பண்றான்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவல அந்த இடத்துல. என்னென்ன பண்ணா க்ரீப்பின்னு சொல்றேன், அது சொல்லலாம். லைக் இந்த விஷயம்லாம் பண்ணா க்ரீப்பியா இருக்கும். முதல் விஷயம் ஸ்டாக்கிங். ஸ்டாக் பண்றேன்னா ஒரு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற ஒரு சைக்கோ கில்லருக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? புரியுதா? ஸோ அந்த பொண்ணை ஒரு சைக்கோ கில்லர் ஃபாலோ பண்றாரு, கொள்றது விக்டிம் ஆகுறதுக்கு ஃபாலோ பண்றாரு, நீயும் ஃபாலோ பண்ற. இப்ப போலீஸ் பிடிச்சாங்க ஸ்டேஷன்ல 2 பேரும் பிடிப்பான், இதுல யார் சைக்கோ கில்லர்னே தெரியாது. புரியுதா? ஸோ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ற நீ அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி கீப் ஹர் அவுட். ஸ்டாக்கிங் இஸ் நாட் கோயிங் டு டேக் எனிவேர் அண்ட் தமிழ் சினிமா இஸ் இன்டென்ஷனலி மிஸ்லீடிங் பீப்புள் இன் திஸ். நிறைய ஃபிலிம்ஸ்ல நானும் பார்த்துட்டேன், ஸ்டாக்கிங் வந்து நல்லதுன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கு வந்து எண்ட் ரிசல்ட் கிடைக்குது. இட்ஸ் ஃபிக்ஷன். ஓகே, தே வாண்ட் டு மேக் மணி, தே ஆர் மேக்கிங் மணி. அது ஃபிக்ஷனை பாருங்கடா. ஏன்டா வந்து அந்த ஃபிக்ஷனை ரியல் லைஃப்ல அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்க? அதான் என் கேள்வி. ஒய் ஆர் யூ டேக்கிங் இட் அஸ் அந்த ஃபிக்ஷன் ஏன் நேர்ல பண்றீங்க, எடுத்துக்கிறீங்க, ரியல் லைஃப்ல ஏன் எடுத்துக்கிறீங்க? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெமோ மூவி. ரெமோ படம் நாம எல்லாம் என்ஜாய் பண்ணி சிரிச்சு காமெடி பண்ணி பார்த்தது தான். அண்ட் இட் இஸ் அ பியூர்லி ஃபிக்ஷனல் ஃபிலிம். யாராவது ஒரு பையன் ஒரு பொண்ணு வேஷம் போட்டு ஒரு பொண்ணு கூட அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தானா அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்? ஸ்லிப்பரால லெஃப்ட் அண்ட் ரைட் அடிக்க மாட்டா. புரியுதா? ஸோ திஸ் இஸ் கால்ட் க்ரீப்பிங் அவுட். புரியுது. ஓகே, இந்த லவ் வருது இதெல்லாம். ஸோ ஓகே, அப்போ வாட்ஸ் தி ரைட் அப்ரோச்? ஓகே, ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா ஸ்டெப் 0 டன். ஓகே, சீயிங் அஸ் எ ஹியூமன். ஸ்டெப் 1 என்னன்னா, நாம ரெடியா இருக்கு அப்ரோச்சிங்க்கு முன்னாடி am I ready? அதுதான் நீ பார்க்க வேண்டிய முதல் விஷயம். What aspect am I ready னு பார்க்கணும். Confidence. Okay. Your confidence levels in all the things. Looks, உன்னோட betterment, உன்னோட way of communication, உன்னோட way of approach, எல்லாத்துலயுமே வந்து நான் ரெடி ஆகணும். Am I ready? Am I ready to face the situation first? Am I ready to face the situation? இல்ல rejection வந்துச்சு, அத நான் ஃபேஸ் பண்ண ரெடியா? போஸ்ட் சிச்சுவேஷன், அது நான் ரெடியா? Analyze yourself in all terms of all these things. நான் ரெடியான்றத பாருங்க. ஓகேவா? நான் ரெடியான்னு பாட்டு கேட்டா மட்டும் பத்தாது, நான் ரெடியான்றத பார்க்கணும். ஓகேவா? எல்லா இடத்துலயும் நான் ரெடியான்றத பார்த்துட்டே வந்துட்டு எல்லாத்தையும் செக் பாக்ஸ்ல டிக் விழுந்தா மட்டும் ப்ரொசீட். இல்லையா ஒரு இடத்துல செக் பாக்ஸ்ல டிக் விழல அப்படின்னா டேக் டைம், ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், டிக் அண்ட் தென் கோ. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, க்ரீப் அவுட் பண்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ரியல் லைஃப் ஸ்டாக்கிங் மட்டும் சொல்ல, சோஷியல் மீடியா ஸ்டாக்கிங். அந்த பொண்ணு ஏதாவது போஸ்ட் போட்டுருப்பா, அது போய் லைக் போடுறது, கமெண்ட் போடுறது. அதோட சில பேர் பண்ணுவானுங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பானுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டவா அடிக்கிடுவானுங்க. ப்ரோ வாட் வேல்யூ டஸ் இட் ஹேவ் ப்ரோ அப்படின்னா ஒரு வேல்யூ இல்லை. இவனே மனசுல வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசாம இந்த இன்டராக்ஷன் இல்லாம. சோ இது வந்து அந்த பொண்ணுக்கு ஆபீஸ் தெரிய போறது இல்ல, யாரும் சொல்ல போறது இல்ல. The thing what you can do while speaking with a woman is go text her in Instagram. I feel shittiest thing ever. Exactly. உன் ஃபேஸை கூட ரிவீல் பண்ண உனக்கு பயம். பின்ன ஏன்னா நீங்களாம் அப்ரோச் பண்றீங்க, உனக்கு கரேஜே இல்லை. ஃபேஸை ரிவீல் பண்ணி போய் பேசுற அளவுக்கு கூட உனக்கு கரேஜ் இல்லை, ஏன் அப்ரோச் பண்றீங்க? சரி அதெல்லாம் விடு. இதோட இன்னொரு ரீபோர்ட் மேக்ஸ் ப்ரோ மேக்ஸ் லெஜெண்ட்னு ஒரு ஸ்டெப் இருக்கு, அது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்டெப். பாப்பானுங்க, சைட் அடிப்பானுங்க, பிடிக்க போய் ப்ரொபோஸ் பண்ணிடுவானுங்க. I love you, நீ தான் லைக் பண்றானுங்க. without knowing anything about ஒண்ணுமே தெரியாது அந்த பொண்ணை பத்தி. என்ன தெரியும்னா அவ பேர் தெரியும், சில பேரே தெரியாது, பேரே தெரியாது ப்ரோ அப்படி பாக்குறதுக்கு அழகா இருக்கா. ஓ ஓகே, இல்ல நானா அந்த பொண்ணு எடுத்துட்டு இருந்தா ப்ரோ நீ வந்து இந்த ஜென்மம் இல்ல இந்த மல்டிவர்ஸ்ல will you call me bro?
and I was ready to face rejection. எல்லா இடத்துலயும் I was ready to face rejection and I bounced back off very well. டக்குன்னு bounce back ஆயிடுவேன். Okay fine அப்படின்னு சொல்லிட்டு meaning I handle the rejection with you. Yes, bounce backன்றது தான் அர்த்தம். So நான் அந்த rejection நல்லா ஹேண்டில் பண்ணிடுவேன். நல்ல சீக்கிரம் வெளிய வந்துடுவேன். கொஞ்ச நாள் எடுப்பேன், கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும். rejection obviously ஒரு destructive force இருக்கும். rejection ஒரு destructive force இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி I make myself ready for that. ஒருவேளை ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணா அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிப்பேன். சோ அதுக்கு மேல போச்சு அப்படினா வந்து ஃபைன் அப்படி சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் வெளிய வந்துடுவேன். சோ திஸ் இஸ் ஹவ் I used to follow. இவனுங்க சில பேர் எனக்கு நம்ம கூடயே படிச்ச பசங்க கூட இருக்கானுங்க. பாப்பானுங்க அந்த பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த பொண்ணோட பேர் மட்டும் தான் தெரியும். அது ஒண்ணுமே தெரியாது. பழகிருக்க மாட்டானுங்க, கேரக்டர் தெரியாது, எதுவுமே தெரியாது. நல்லா இருப்பா அந்த பொண்ணு. போவானுங்க. நீ இல்லாம இருக்க மாட்டே அப்படின்னு அதுல சில பசங்க வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற அளவுக்கு கூட போயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது. இல்ல நீ இல்லனா நான் செத்துருவேன். what I going to do அவ்வளோ அந்த பொண்ணோட நான் ஒரு பொண்ணா சத்தியமா செத்துருன்னு சொல்லிடுவேன். செத்துரு இந்த உலகத்துல you don't deserve to live. அந்த மாதிரி சாவறனா செத்துரு, டைசன் செத்துரு. you don't deserve to live. அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். சோ இந்த மாதிரி people தான் வந்து they start creeping out girls. and என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த மாதிரி girls people இந்த மாதிரி peopleே ரொம்ப பாத்துட்டதுனால தமிழ் சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸாலயோ ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸாலயோ ரொம்ப பாத்துட்டதுனால ஜெனியூனான people அப்ரோச் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. obviously அதையும் நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். exactly this is step 3. no it's your responsibility to create trust. yes, it is your responsibility to build that பாலம். ஓகே அந்த பாலத்தை நீ பில்ட் பண்ணிட்டனா அதுக்கு அப்புறம் வந்து ஈஸியா நீ கேரி ஓவர் பண்ணிடலாம். ஓகேவா அந்த பாலத்தை பில்ட் பண்றது கஷ்டம். ஏன்னா அவளோட அந்த இனிஷியல் டிஃபென்ஸ் வேலையெல்லாம் தாண்டி உள்ள போகணும். ஸோ அதை பில்ட் பண்றது கஷ்டம். அதுக்கு தான் இந்த மிச்ச ஸ்டெப்ஸ்லாம் உனக்கு சொன்னேன். அது ரெடி பாரு, எப்படி பேசுறேன்றது பாரு, ஐ கான்டாக்ட் பாரு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீ கோ த்ரூ பண்ணி கொண்டு போயிட்ட அப்படின்னா வந்து பேசிடலாம், ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அப்புறம் என்ன லைக் நம்ம ரெடியாக இதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணை போய் எப்படி அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும்? Okay, before this I start this, coach never play. புரிஞ்சுக்கோங்க. Okay, so I am a coach, I never play, but I can say. And there are instances where I am a player. Okay, maybe like he's a player, and there are instances where he himself have benefited from my advices. Okay. Not really. சும்மா no credits. அப்படா. சரி ஓகே. Bro is stealing my content. Okay. So இது எப்படி நீ முதல் ஸ்டெப் இதெல்லாம் வந்து ஒண்ணு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸ். நான் ஸ்டெப்ஸ் முதல்ல நான் மூணு சொன்னது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட மென்டலுக்குள்ள பேசுறதுக்கு. அதுக்கு அடுத்து அந்த டேல நீ போய் அப்ரோச் பண்ற அப்படின்னா முதல் பார்க்கணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். தயவு செஞ்சு ட்ரெண்டியா ட்ரெஸ் போடுறேன். இல்லடா நான் அந்த மாதிரி கேட்கல. அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் அப்படியே சொல்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். மேபி முதல் நாளே சொல்லணும்னு தெரியல, ஒரு 1 week 10 days அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு அவர் ரொம்ப க்ரீப் அவுட் பண்ணாமல் ரொம்ப அப்படி பார்த்துட்டே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் போய் ஹே லுக் பியூட்டிஃபுல் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் அதான் பண்ணணும். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு. நீ சரி வாட் யூ எக்ஸ்பெக்ட் லைக் பண்ணாம வேற என்ன பண்ணிருக்காங்க நீ பார்த்த வரைக்கும்? ஃபாலோ பண்றது, அதெல்லாம் முதல்ல எவாலுவேட் பண்ணிட்டேன். அதெல்லாம் முதல்ல இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றது, இதெல்லாம் காமனா லைக் 99% ஆஃப் தி men பண்ற விஷயம். because they don't have the courage to go and speak. அந்த கூட என்ன நினைச்சிருவா நம்ம பத்தி முதல் நாள் எடுத்தோடனே போய் நீ கஷ்டம் இல்ல இது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஒண்ணு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ற கட்ஸ் இருக்காது, அந்த கட்ஸே இருக்காது சுத்தமா. இல்லனா வந்து பேசுறதுக்கே கரேஜ் இருக்காது. எனக்கு என்ன தோணுனா அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் 7 மாசம் ஸ்டாக் பண்ணிட்டு அப்புறம் போய் பேசிட்டு அந்த கூட வேணாம்னு சொல்றதுக்கு முதல்ல போய் சொல்லிட்டு அந்த கூட வேணாம்னு சொல்லிட்டு 6 மாசம் முடிச்சாங்க. சீரியஸா எஃபர்ட்ஸ் டைம் எல்லாம் எக்ஸாக்ட்லி. அதுக்கு மேல நீ பேசும்போதே வந்து என்ன புள்ள எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் பேசக்கூடாது. எக்ஸாக்ட்லி அப்படி அது க்ரீப்பிங் அவுட் தான். புரியுதா? கமாண்டோ நீ கமாண்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல கிடையாது, பிடிச்சிருக்கா தவறு. இது ரொம்ப ரொம்ப தவறு. அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். முதல்ல அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். நீ அந்த ஸ்பேஸ்ல அவ வந்து அவ ஸ்பேஸ் குள்ளத வச்சு தான் நீ பேசணும். You have 100% right to go and tell her that you like her. At the same time she has 100% right to reject yourself. Yes, அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகேவா? நீ பேசும்போதே அப்படிதான் பேசணும். நீ பேசுறவனோட டோனே இந்த ஒரு ஸ்பேஸ் நீ கொடுத்து தான் பேசணும். எங்கேயுமே வந்து சத்தமில்லா தைவை கேட்டேன்றவங்களா பேசக்கூடாது. ஓகேவா? அந்த எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தா வந்து நீ வேற எங்கேயாவது போய் பண்ணிக்க. இங்கதான் பண்ணிட்டு இருந்தா இப்போ உள்ள பொண்ணுங்க சொல்றேன், இப்போ உள்ள மென்டாலிட்டியில பொண்ணுங்கன்னா போடான்னு யோசிக்கவே மாட்டாங்க, போடா அப்படின்றாங்க. அண்ட் when people say like அதாவது 90s மென்னுக்குலாம் கட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. பேசுறதா நீங்க தான் போய் பேசணும். ஸோ ரொம்ப ஃபியூ மென் தான் அந்த கட்ஸ் இருக்கும். அந்த ரொம்ப ஃபியூ மென்ஸும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அந்த லவ்ல.
பேசி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். 90s men 80s menக்கு கட்ஸ் இருந்த காரணமே ஒரு மாஸ்க் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வேணும்னு நினைச்சாலும் அந்த மாஸ்க் கிடையாது அவங்களுக்கு. புரியுதா? இப்போ இருக்க எல்லாருக்கும் மாஸ்க் இருக்கு. இந்த லவ் டுடே காட்டுவாங்க பிரியா ஸ்வீட்டி, அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றோம், இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஹராஸ் பண்றோம் ஆன்லைன்ல அப்படின்ற மாதிரி ஹராஸ் பண்றோம், தப்பா மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா அந்த மாஸ்கை போட்டுட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல என்னன்னா அந்த மாதிரி பீப்புளோட நீ ஒன்னாயிருவான்னு அர்த்தம். புரியுதா? நீ வந்து ஜென்யூனாவே இருக்கலாம், நீ ஜென்யூனான ஹியூமனாவே இருக்கலாம். நீ ஆன்லைன்ல போய் பேசும்போது அவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்படி அவளோட பியூல இருந்து பார்த்துப்பாரு. அவளோட பியூல இருந்து லட்சக்கணக்கான மாஸ்டர்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற இடத்துல நீ ஒரு அக்கௌண்ட், அவ்வளவுதான். You are just an account. You are not a human. You are an account. நீ ஒரு அக்கௌண்டா தான் கண்ணுக்கு தெரியும், நீ ஹியூமனா தெரிய மாட்டே. பிகாஸ் ஹியூமன்ஸ் கேரி எமோஷன்ஸ். நீ நேர்ல சொல்லும் போது இந்த எசன்ஸ் கொடுக்கறதே அவனோட எமோஷன்ஸ் தான். உன் சிரிப்பு, அந்த பார்வை, அவளோட வெக்கம், லைக் இங்கிலீஷ்ல பிளஷ், பிளஷிங், இதுதான் அந்த இடத்துல ஒரு எசன்ஸே டிராப் பண்ணும். நீ போய் ஆன்லைன்ல எனக்கு ஜானியா சோப்பா ரைம்ஸ் மாதிரி நீ என்னதான் கவிதை எழுதினாலும் வந்து ரோஜனமே இல்லை, ஒரு 10 பைசாவுக்கு ரோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷனை சஸ்டெயின் பண்ண மேபி நீ ஆன்லைன்ல பேசிக்கலாம். கான்வர்சேஷனை சஸ்டெயின் பண்றதுக்கு ஏன்னா அப்புறம் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லை நீ அப்ரோச் பண்ற வே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவன்கிட்ட பேசுவா. அந்த கான்வர்சேஷன் சஸ்டெயின் ஆகும். ஒரு few or 3 or 4 கான்வர்சேஷனுக்கு அப்புறம் you can ask her Insta ID or you can ask her number. அப்புறம் நீ டெக்ஸ்ட் பண்ணலாம், பேசலாம். தட்ஸ் ஆப்வியஸ். ஓகே, தட்ஸ் லைக் யூசிங் டெக்னாலஜி வைஸ், அவ்வளவுதான். அதுல தப்பு கிடையாது. ஏன்னா நீ அவளோட பெர்மிஷனோட அவளோட ரெகக்னிஷனோட தான் நீ பேசுறப்போ. ஸோ இட் இஸ் அட்வைஸ். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீ என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு லைக் அதாவது அந்த கமாண்டா பேசுறது, இந்த பிளாக்மெயில் பண்றது ஒரு விதம்னா, இன்னொரு விதம் உதறது. போயிட்டு இப்போ அகைன் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி ஒரு பர்சன் மாதிரி, அதாவது உனக்கு ஏன்டா பேசவே கான்ஃபிடென்ட். இந்த இவ சொல்லுவாள்ல சமந்தா, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ மேக் யுவர் செல்ஃப் ரெடி, போர்ட்ரே யுவர் செல்ஃப் இன் a well manner. நீ உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. மேக் ஷூர் நாட் டு ஹர்ட் ஹர். அட் எனி ஸ்பேஸ் கிவ் ஹர் ஸ்பேஸ். And that's space, give her space. At any space, give her space. Give her space, yes. So give her space and இதுக்கெல்லாம் தாண்டி if she rejects you, அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வரதுக்கு கூல், நைஸ், சூப்பர் சொல்லிட்டு வரதுக்கு. நான் அதை பத்தி பேச நினைச்சேன். முன்னாடி தான் வந்துட்டு அந்த டேட்டிங் ஃபேஸ் இருக்குன்னே நமக்கு யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அவளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த விமன் பத்தி we don't know anything about her, பட் நம்ம வந்துட்டு அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? அங்கதான் வந்துட்டு அகைன் we should get to know each other இல்லையா? அந்த டேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பார்க்குறேன். லைக் போய் சொல்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, இஃப் ஷி வாஸ் இன்ட்ரெஸ்டட் ஷீ வில் ஸ்டார்ட் அ கான்வோ ஆர் ஒரு மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகும் இல்லையா? அப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணி உங்கள் 2 பேருக்கு முதல்ல செட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆச்சுன்னா அப்படி ஃபைன், அதனால வெரி வெல், அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போவாங்க. எக்ஸாக்ட்லி. There are 8 billion people in this world, bro. அதில் at least 3 billion girls இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அவ்வளோ பீப்புள் இருக்காங்க. இவதான் உசுறு, டூ மச் ஆஃப் எமோஷன். அதுக்கப்புறம் இந்த ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது, ஐ ஸ்ட்ராங்லி சாரி டு இன்டரப்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸ்டார்ட் வித் அ காம்ப்ளிமெண்ட். எப்போதுமே ட்ரை ஸ்டார்டிங் வித் அ காம்ப்ளிமெண்ட் அண்ட் அந்த காம்ப்ளிமெண்ட் ஷுட் நாட் க்ரீப் அரவுட். That's your way through the genuine compliment. சும்மா வந்துட்டு இல்லாத போலாத விஷயத்தை சொல்றேன். அதான் சொல்றேன், don't make her an angel. நீங்க வந்து அப்பலாம் அது பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே அப்பலாம் பண்ண கூடாதுங்க. அது தவறு. அதெல்லாம் அப்பலாம் பண்ண கூடாது. ஜெனியூன் காம்ப்ளிமெண்ட். அவ நல்லா இருக்காதா, இல்ல அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா, அவ பர்சனாலிட்டி உனக்கு பிடிச்சிருக்கா, அவ பேசுற விதம் உனக்கு பிடிச்சிருக்கா, அவளோட அந்த ஜோவியலான ஒரு ஆஸ்பெக்ட் பிடிச்சிருக்கா, அதை சொல்லு. அவளுக்கே தெரியும். அவளே வந்து அது அவளுக்கே தெரியும், அது நம்மகிட்ட நல்லா இருக்குன்னு அவளுக்கே தெரியும். அதை சொன்னா அவ ஒத்துப்பா. அது ஜெனியூனான காம்ப்ளிமெண்ட். இல்லாத விஷயத்தெல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. வாய் இருக்குன்றதுக்காக பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அடுத்து வருது அதெல்லாம் வந்து சப்பையா தெரிஞ்சு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றேன் பொண்ணு. அதாவது உனக்கு காது கொடுத்து ஒத்த காதலே கண்டுபிடிச்சிருவா, ஒத்த காது கேட்ட கண்டுபிடிச்சிருவா நீ இம்ப்ரெஸ் பண்ண தான் ட்ரை பண்ற அப்படின்னு. ஸோ யூ சீம் லைக் a pimp and you have no chance. அப்படி ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சான்ஸே இல்லை. ஸோ மேபி லைக் காம்ப்ளிமெண்ட் பண்ற and complimenting is the best way to start with talk with bro என்ன bro பேசி ஸ்டார்ட்னு சொல்றேன். talk with a stranger. லைக் ஒருத்தவங்கட்ட யாருனே தெரியாத பேசணும் அப்படின்னா the best way is to compliment, give a compliment and genuine compliment. Yes. Okay. அதாவது
கரெக்டாக சொல்லணும்னா உனக்கு பேச கண்டென்ட்டே இல்லாத இடத்துல காம்ப்ளிமெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட். சில இடத்துல அவங்க கொலிகா இருக்கலாம், நீ பேசணுன்ற மாதிரி ஒரு அவசியம் இருக்கலாம், அப்போ போய் நீ காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் நீ போற ஒரே டீம்ல இருக்கீங்க, ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட நீ எப்படினாலும் பேச வேண்டியது வரும் பேச. ஸோ நீ அப்போ நீ முதல்ல பேசிடலாம், கொலீக் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேலே நம்ம சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லிக்கலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டு புட் டுகெதர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் தான் அப்படின்னு முடியலாம் பண்ணாமல் கோ அப்ரோச். அதே மாதிரி ஹியூமனாக பாருங்க, ஹியூமனாக பாருங்க, அவ்வளோதான். ரெஸ்பெக்ட் யுவர் எமோஷன்ஸ், respect your feelings, respect your space, your space, your space to reject your space and the space தான் மீன் பண்றேன். yeah okay. So on the and don't go too close, don't stay too far. physical aspect ஒன்று இருக்கு, இப்படி நின்னு பேசக்கூடாது, இப்படி போயும் பேசக்கூடாது. ஓகேவா? சேம் மட்டும் கேட்கறதுக்கு ஓகே ஓகே. ஸோ அப்படியும் பேசக்கூடாது. டோன்ட் ரொம்ப க்ளோஸாக தான் வச்சுக்கோங்க. அந்த பாடிலி ஆர்டரு, எச்சி தெரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ரொம்ப தூரமாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதாவது நேற்று இல்லை அகெயின் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ்னா அதுக்குன்னு ரொம்ப கிட்டே நிற்கக்கூடாது. தட்ஸ் ஃபைன். அந்த ஒரு இப்போ நம்ம உட்காந்துருக்க டிஸ்டன்ஸை குட் டிஸ்டன்ஸ் நான் நினைக்கிறேன். ஆம்பியன்ட் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலே அகெயின் அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த ஆட்டிடியூட் தான். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு என்னன்னா ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ஆஸ் அ மென் ஆல் வி கெட் இஸ் அ பஞ்ச் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ். All through our life. All through life. At least one. I get many. I got many. Okay. I got me personally. Like எல்லா விஷயத்துலயுமே சொல்றேன். லைஃப்ல இருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் like maybe எப்படி சொல்றது? So now talking about rejection all over the cases. Exactly. Okay. General rejection. Like நான் தான் நிறைய மீட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். Like not in நம்ம அப்படி மட்டும் கிடையாது. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கும்போது I faced a lot of rejection. Yeah. Okay. Maybe I consider myself as a failure. Like yeah, you have mentioned. நான் வந்துட்டு ஐ கன்சிடர் மைசெல்ஃப் அ ஃபெயிலியர். ஓகே, ஏன்னா நான் இது வரைக்கும் நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், ஆனால் அது வரல. அந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு ஐ ஹேண்டில், நிறைய டிசிஷன்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஐ சம்வேர் ஃபீல் மென் டோன்ட் நோ டு ஹேண்டில் ரிஜெக்ஷன் பொதுவாகவே. அண்ட் எஸ்பெஷலி விமன் திங்கில் வந்துட்டு தேர் ஸ்டூபிட். எக்ஸாக்ட்லி. ஸோ தாட்ஸ் ஆன் தட். இட்ஸ் எஸ் அண்ட் நோ ஃப்ரம் மீ. அதாவது சில விஷயங்கள் எஸ் அண்ட் சில விஷயங்கள் நோ. இதில் எஸ் தெரியுமா? ஜென்ரலி நெவர் கிவ் அப். மென்னுக்கு அந்த நெவர் கிவ் அப் எங்க வருதுன்றது இம்பார்ட்டன்ட். அதான் சொல்றேன், அதனால தான் எஸ் அண்ட் நோன்னு சொன்னேன். இட்ஸ் எ எஸ் அண்ட் நோ ஃப்ரம் மீ. ஸோ நெவர் கிவ் அப்ன்றது எங்க வரணும்னு தெரியுமா? இப்போ ஒரு ஃபுட்பாலில் மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க, எதிர் டீம் வந்து 3 கோல் லீட்ல போயிட்டாங்க. இந்த இடத்துல உட்காந்து நான் வந்து நான் அவ்வளோதான் அப்படி இருந்து டிசைடடாக உட்காந்துனா தோத்துருவேன். புரியுதா? இங்க நீ கிவ் அப் பண்ணக்கூடாது, நீங்க அடிச்சு ஆடணும், அக்ரெசிவா ஆடணும், அடிச்சு ஆடணும், விடக்கூடாது. ஆனா சம்பவம் நீ அவ்வளோ போராடியுமே நீ 2 கோல் போட்டா 3 கோல் 1 கோல் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணி தெரியணும். You gave your best. நீ சும்மா இல்ல, பிராக்டிஸ் பண்ண தீவிரமா, you gave your best. உயிர் உழைப்பு எல்லாத்தையும் அதுல போட்டிருக்க. இருந்தாலும் அவங்க எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. மேபி ஸ்ட்ராட்டஜிஸ் பெட்டரா இருக்கும், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் rather than sitting like desperate ஆடுது தவறு. அது ரொம்ப தவறு. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா you will start staying in the same place. நீ இம்ப்ரூவே ஆக மாட்டேன். இப்போ ஒரு தப்பு நம்ம ஸ்கூல்லலாம் இது உனக்கு நம்ம எல்லாமே எழுதியிருப்போம், ஃபாலோ அப்னு ஒன்று எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? அது இப்போ வரைக்கும், அதாவது நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் ஏன் எழுதணும்னே தெரியாது. என்னடா ஃபாலோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க இண்டஸ்ட்ரி போகும்போது தான் தெரியும் ஃபாலோ அப் இம்பார்ட்டன்ட். ஏன் சேல்ஸ் ஏன் ஃபாலோ அப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? சேல் நீங்கள் ஒரு விஷயம் சேல் பண்ணுறீங்க, லைக் நாட் ஒன்லி விஷயம், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்கனாலுமே வந்துட்டு ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு ஃபாலோ அப் தேவைப்படும், இருக்கணும். ஃபாலோ அப் இருக்கணும். ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம திருத்திக்க உதவும். ரிஜெக்ஷன்ஸ் மேக் அஸ் பெட்டர் எவ்ரி டே. எவ்ரி ரிஜெக்ஷன் நீ அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு மேக் யூ டு ரிஜெக்ட் பெட்டர். புரியல? ரிஜெக்ஷன் will make you to get reject better சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் போகும் ரிஜெக்ஷன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனால் which is a factor that shows you that you are improving. அதாவது லோக்கல் நடிகை போய் ஹாலிவுட்ல நடிச்சா அந்த படம் ஓடாது தான். ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஆல் as a man அதை தான் சொல்ல வரேன். பேசிக் வே ஆஃப் திங்கிங் இஸ் தேர் வில் பி ரிஜெக்ஷன்றது தான். எனி டாஸ்க் யூ டேக் there is a possibility of a rejection அப்படின்றத இங்க யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை ஒழுங்கா. அவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சுட்டா என்ன பண்ணலாம் தான் பாக்குறாங்களே தவிர தோத்துட்டா என்ன பேக்கப் வச்சிருக்கோம் அதை பாக்குறதே இல்லை. மென்டலாவும் சரி எக்கனாமிக்கலாவும் சரி என்ன பேக்கப் வச்சிருக்கோம்
அதை பார்க்கறதே இல்லை. ஜஸ்ட் புட்டிங் அடிச்சு பார்ப்போம், அடிச்சு ஆடுவோம் அப்படின்ற மாதிரி இறங்கிடுறாங்க. அப்புறம் உட்காந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. என்ன கேட்டா முதல்ல கிரியேட் அப் பேக்கப்ன்றதை தாண்டி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் போத். இது இந்த டைலாக் யாரும் சொன்னாலும் சொல்ல விரும்பல, பட் இந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸான டைலாக். ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொண்டாடுறதும் சாரி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடுறதும் ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் ஆடுறதும் வந்து எங்க சரித்திரத்திலே கிடையாது. இது யாரு சொல்றான்னு நான் சொல்ல விரும்பல, ஓகேவா? ஸோ ஆனால் பேசிக்கலி அந்த ஒரு டைலாக் மாதிரி தான் இந்த ரிஜெக்ஷனும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ 100% எஃபெக்டபுள். முழு மனதோட செய். ஜெயிக்கிறது தோக்குறது சட்டு, அது வந்து இட்ஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். நீ கொடுத்துட்ட, பறந்து வரது அதான். எஸ், வரி ஒன்லி அபவுட் யுவர் கண்ட்ரோலபிள்ஸ். ரிஜெக்ட் ஆகுதா, பிளானை மாற்று, ஸ்ட்ராட்டஜியை மாற்று, புது வேலை அப்ரோச் பண்ணு, அதே ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்லுவாங்களே தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் வந்து 999 டைம்ஸ் ட்ரை பண்ணி 1000 டைம்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா. அப்புறம் கேட்கும்போது ஐ லேர்ன்ட் 999 டைம்ஸ் ஹவு நாட் டு மேக் அ பல்ப். எப்படி எதாவது பண்ணக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். தட்ஸ் வாட் யூ லேர்ன். நீ ரிஜெக்ஷன்ஸ் அப்படிதான் நீ ஃபேஸ் பண்ணணும். ரிஜெக்ஷன்ஸ் ஃபெயிலியர்ஸ் நீ அப்படிதான் ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் போய் அப்படியே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா பிரோஜனமே இல்லை, யாருமே பிரோஜனம் இல்லை. நோ ஒன் கேர்ஸ். நீ அப்படிதான் உட்காந்துருக்கணும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃப்ளோவில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வச்சுக்கோங்க, ஒன்றுமே ஃப்ளோவில் போகாது. இதை வந்து ஆக்சுவலி சைக்காலஜிஸ்ட் வந்து அது என்ன நயகரா சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளா எப்படின்னா, there was a guy who wanted to like go with the flow. என்ன பண்ணுவான், ஒரு படகுல ஏறி உட்காந்து நைட் நேரம் படகுல ஏறி உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த போட்டில் அப்படியே படுத்துட்டு அந்த போட் இது பண்ண ரோ பண்றது, அது வந்து போட்டுக்குள்ள அதை வந்து தூக்கி கரையில போட்டுருவான். ஓகே, ரோ பண்றதுக்கு அவனுக்கு இதுவே இருக்காது, கரையில தூக்கி போட்டுருவான். தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வருவான். அந்த ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கும், ஓகேவா? போயிட்டே இருக்கும். அந்த பறவைகள் சத்தம் போடுவாங்க, பார்த்தா ஆஹா செமையா இருக்கு அப்படின்னா அது நல்லா தெரியும், ஆஹா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வருவான். அப்புறம் தூரத்துல ஒரு மாதிரி ஒரு மாதிரி சத்தம் கேட்கும், ஆறு பிடிக்கிற சத்தம் கேட்கும். ஆஹா இலக்கியே நமக்கு பாடுதே அப்படிலாம் நினைச்சுவான். நினைச்சிட்டு இந்த சத்தம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி பார்ப்பான். அருவியோட கிட்ட வந்துருவான், ஓகேவா? அருவி கிட்ட வந்துருவான். இப்போ தெர் இஸ் டூ லேட், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் ப்ரிப்பேரும் பண்ணல. அந்த ரோபோட் எடுத்து தூக்கி போட்டான். அந்த பேடல் இருக்குல்ல, சேட்டில் எடுத்து வெளியே தூக்கி போட்டான். இவன் முதலே கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தா போது கையை வச்சாவது நீதி ஏதாவது வெளியே வந்துருக்கலாம். அதையும் கண்டுக்கல. கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிப்போம் நினைச்சிட்டு இப்போ தோக்குற போது வேற வழியே இல்லை, அவனுக்கு டவுன்ஃபால் பெருசாக தான் இருக்கும். இது வந்து நயகரா சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த கோ வித் தி ஃப்ளோன்னு யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்து லைட் அடிங்க, ஓகேவா? யாராவது சொன்னா சத்தம் அடிச்சுங்க, ஓகேவா? கோ வித் தி ஃப்ளோன்றது வந்து ஒரு மித். இட்ஸ் a complete myth. Go with the flow is a myth, ஓகேவா? Go with the flow எங்க தெரியுமா அப்ளை பண்ணலாம் நீ? which is things which is not in your control. Exactly. உன் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை go with the flow is correct. உன் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல நீ go with the flow னா வந்து நயகரா சிண்ட்ரோம் தான். கீழ you're not giving 100%. Yes, அது நீங்க சொல்ற எக்ஸ்கியூஸ் இது. Go with the flow is an excuse of what you are not giving. நான் 100% கொடுக்கல, அது go with the flow அவ்வளவுதான் அப்படின்றாங்க. டேய் நமக்கு கிடைக்கணும்ன்றதால நமக்கு கிடைக்கும். உடனே சொல்லிடுறது என்னடா இந்த பழம் புளிக்கும்டா அப்படின்றது. சோ அப்புறம் உடனே இந்த ரஜினி டயலாக் வர சொல்லிடுவாங்க, கிடைக்கிறது கிடைக்காம கிடைக்காது. டேய் அந்த டயலாக் அர்த்தம் தெரியுமா உனக்கு? சும்மா இஷ்டத்துக்கு பேசுறது, வாயிருக்குன்ற மாதிரி பேசுறது தெரியாம சும்மா பேசுறது, ஏதோ பேசணும்னு இருக்காங்க. ஸோ ஆனால் இது அதான் சொல்கிறேன், எவனாவது வந்து கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோலபிலிட்டிஸ் எல்லாம் சொன்னாலும் சத்தியமாக அடிச்சுங்க, நான் யோசிக்க மாட்டேன். நான் ஏன் இந்த ரிஜெக்ஷன்ஸ் பற்றி எடுத்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜ் முடிக்க போகிறோம் இல்லையா, இப்போ அவன் அடுத்து ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இன்டர்வியூஸ் போகும், கண்டிப்பாக ரிஜெக்ஷன்ஸ் வரும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இட் டசன்ட் மீன் லைக் நாட் வர்த், அந்த மாதிரி இல்லை. யூ ஹேவ் டு கம் ட்ரை ஃபார் அதர் கம்பெனி அப்படின்றதுக்கு தான் இந்த ரிஜெக்ஷன்ஸ் பற்றி ஒன்று. ஓகே, நான் அதை சிம்பிளாக முடிக்கிறேன். ஃபார் தோஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஹூ நோ கிரிக்கெட், ஹிஸ் நேம் இஷான் கிஷன், 10th ஃபெயிலோ. ஓகே, 10th ஃபெயிலோ சம்திங். அவர் பாஸ் பண்ணல, கிரிக்கெட் வந்தாரு, இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. He was rejected in class 10. So it means either you are doing your strategies wrong. நீ போற இடத்துல நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி தப்பா கொடுத்துட்டு இருக்க. ஸ்ட்ராட்டஜியை மாத்து, இம்ப்ரூவ், கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச கோர்ஸ்ல இந்த கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அவட்ட சொல்லியிருக்கேன்னு தெரியல. இது அது வந்து அது ஒரு ரஷ்யன் ஃபிலிம். ஓகே, ரஷ்யன் ஃபிலிம். அந்த கேரக்டர் நேம் வந்து யூரி போய்கா. ஸோ அந்த கேரக்டர் வந்து அடிக்கடி இந்த டைலாக் சொல்லி தான் அது என்னன்னா பாக்ஸிங் ரிலேட்டடான மேட்ச், கிக் பாக்ஸிங் ரிலேட்டடான ஒரு படம் அது. ஸோ ஐஎஸ்எல் நான் சொல்லியிருக்கேன், நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி படம் தான் நான் பார்ப்பேங்க. அவன் வந்து தவறாக சொல்லிட்டான், அப்புறம் இந்த மாதிரி படம் தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபைட்டில் வந்து
அவன் அடிக்கடி அவனுக்கு அவனே லைக் அந்த அவர் அந்த எப்படி சொல்றது படத்துலாம் காட்டுவாங்களே அந்த ஹீரோ என்ன மென்டலா யோசிக்கிறான்றத வந்து வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அப்போ அடிக்கடி சொல்ற டைலாக் தான் இம்ப்ரூவைஸ், அடாப்ட், ஓவர் கம். ஓகே, இது மூணும் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டேர்ம்ஸ். இம்ப்ரூவைஸ், அடாப்ட், ஓவர் கம். ஒரு பிரச்சனை வருதா, ஸ்ட்ராட்டஜியை மாத்து, இம்ப்ரூவைஸ். அடாப்ட், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நீ மாத்திக்கோ. அடாப்ட், ஓவர் கம், பிரச்சனையை முடிச்சேரி. இந்த இதில் தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் இது, இம்ப்ரூவைஸ், அடாப்ட் அண்ட் ஓவர் கம். இதை தான் வந்து ரிஜெக்ஷன் இந்த மாதிரி இடத்துலையும் வைக்கணுன்ற ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ண பாருறியா, இம்ப்ரூவைஸ். ஸோ இது வந்து இம்ப்ரூவைஸ், அடாப்ட் அண்ட் ஓவர் கம்ன்ற ஒரு கான்செப்டே தான். முதல்ல இம்ப்ரூவ் பண்ணு, ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ட்ரை பண்ணு, ஒர்க் ஆகலையா அடாப்ட் பண்ணிப்பார். மீனிங் அது உன் லீக் இல்லை, வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு லீக் இருக்கு. இது உன் டொமைன் இல்லை, இது உன் டொமைன் இல்லை, இது ஒரு லீக் இல்லை, இது உன் ஸ்ட்ராங் கிடையாது, இது உன் ஸ்ட்ரென்த்தே கிடையாது, உன் ஸ்ட்ரென்த் வேற எங்கேயோ இருக்கு, அதை நோக்கி ஓடு, அடாப்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் முடிச்சு ஓவர் கம். இப்படி தான் அந்த ஸ்டெப்ஸ் நீ கொண்டு போகணும். அண்ட் இந்த ரிஜெக்ஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான வழிகள் என்னன்னா, எப்போதுமே எண்ட் இஸ் நாட் அன் எண்ட். அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எண்ட் இஸ் அன் எண்ட்ன்ற மாதிரி உட்காந்துருவானுங்க. அவ்வளோதான், கிடைக்கல, வேலை கிடைக்கல, வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு, அது போச்சு, இது போச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னொன்று பண்ணுவானுங்க. இந்த 6 படம் பார்த்துருக்கியா, அவன்கிட்ட வந்து என்ன பிளான் வச்சிருக்கேன் கேட்போம், சொல்லலாம் தெரியுமா, இத்தனை வயசுல இது பண்ணுவேன், இத்தனை வயசுல இது பண்ணுவேன், கடைசியில் 66 வயசுல எழுதி வச்சு செத்து போயிருவேன் அப்படின்னுல. அதேதான் இவங்க நிறைய பேர் பிளான் வச்சிருப்பானுங்க. இத்தனை வயசுல கார் வாங்குறோம், இத்தனை வயசுல வீடு வாங்குறோம், இத்தனை வயசுல இது பண்றோம், அது பண்றோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பிளான் போட்டு வச்சிருப்பானுங்க. ஆனா இதுக்கு யாருக்குமே தெரியாது லைஃப் இதே நடுவில் கிடையாது அப்படின்னு. அது ஒரு பாட்டுக்கு போகும், ஓகேவா? நீ ஒரு பாட்டுக்கு பிளான் போட்டு வச்சிருப்ப, அது ஒரு பாட்டுக்கு போகும். ஸோ பிளான் போடுங்க, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஒரு பிளான் போடாதீங்க. கார் வாங்கணும்னு சொல்றது ஓகே, 22 வயசு கூட நான் கார் வாங்குறேன் பாக்குறியா, இது பட் அது ஒரு கோல் மாதிரி தானே இருக்கும். It's not like even I do. நான் அதான் பேசுறேன். Again, difference of opinion. I strongly believe நம்ம பயங்கரமா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிளான் பண்ணாம இருந்தா அகைன் அந்த கோ ஃப்ளோன்ற ஆஸ்பெக்ட் வந்துருமோன்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஐ பிளான் டெய்லி. நான் டெய்லி உனக்கு தெரியும்ல, டெய்லி வந்து டூ லிஸ்ட் போட்டு அந்த இம்பார்ட்டன்ட் வெர்ஷன் பெயின் போட்டு நான் என்னென்ன பண்ணுன்றது பிளான் பண்ணுவேன். ஈவன் ஐ ஹேவ் சம்திங் இன் மை மைண்ட், இந்த வயசுல தான் பண்ணணும் அப்படின்ட்டு. லைக் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் ராங் இன் தட். உனக்கு பிரியாணி பிடிக்குமா? லைக் ஒரு 24 வயசுலேயும் பிரியாணி சாப்பிடுவல? சரி, இப்போ உனக்கு வயசு என்ன? 20? 19. ஸோ ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா, கரெக்டாக 2029 ஜூலை 27 நீ பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கோல் வைப்பியா? See, you're gaslighting again. நான் வந்து வேற விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல, see, I have a goal. I believe in my system. நான் கோல் வந்துட்டு டைரக்ஷன் செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். கோல் வச்சுக்கோன்னு நானும் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. நான் சொல்றது கன்ஸ்டன்ட் வச்சுக்காதன்றேன். கோல் வச்சுக்கோ, கன்ஸ்டன்ட் வச்சுக்காத. கன்ஸ்டன்ட் ஏன் வைக்கிற? அப்ப ஒரு கோல் மட்டும் இருந்தது கன்ஸ்டன்ட் இல்லைன்னா அது எப்படி கோலாவே இருக்கும்? நான் அப்படி சொல்லல. கார் வாங்கணுன்றது ஒரு மோட்டிவா இருக்கணும், ஓகேவா? ஆனா இந்த வயசுக்குள்ள கார் வாங்கணுன்றது இருக்கக்கூடாது. சோ அந்த 22 வயசுன்றது 21 வயசாவும் மாறலாம், 19 வயசாவும் மாறலாம், 20 வயசாவும் மாறலாம். அது நான் சொல்றது புரியுதா? It can be nearer and it can be farther, and when you buy a car you will feel you are just in time. புரியுதா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீ பிரியாணி வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடணுன்றது உன்னோட ஐடியா, அதுதான் உன் கோல், ஓகேவா? சாப்பிடணுன்றது உன் கோல், அதான் உன் ஐடியா. நான் இப்பதான் சாப்பிடுவேன், அப்பதான் சாப்பிடுவேன்னு சொன்னா நீ என்ன அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவியா? நீ 2027 வரைக்கும் வெயிட் பண்ணுவியா பிரியாணி சாப்பிட போறேன் அப்படின்னு? மதியமே பிரியாணி தான் சாப்பிட்டோம், அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி தான் இதுவும். இட் கேன் பி கமிங் நியரர். அது உன் கால மாற்றத்தை பொறுத்து, உன் சுற்றி இருக்க சிச்சுவேஷன்ஸை பொறுத்து உன் கோல் பக்கத்துல கூட வரலாம், இல்லை உன் கோல் இன்னும் தள்ளி போகலாம். இட் டிபெண்ட்ஸ். திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்டில் எதாவது எமர்ஜென்சி, ரொம்ப பணம் செலவாயிடுச்சு, நீ சேர்த்து வச்ச பணம் அதுக்கே போயிடுச்சு. இப்போ கார் வாங்க 22 வயசுல கார் வாங்கணும்னு சொல்லிட்டு உடனே உட்காந்துருவியா நீ? அதை தான் நான் சொல்ல வரேன். கோல் வச்சுக்கோ, அதை நோக்கியே ஒர்க் பண்ணு, உன் கோல் நோக்கியே ஒர்க் பண்ணு. நான் ஒர்க் பண்ணாலும் சொல்லவே மாட்டேன். ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடு, எஃபர்ட்ஸ் எல்லாம் குறைய இருக்கக்கூடாது, ஃபுல் எஃபர்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணு. ஆனா இப்போ அப்போன்றதை வைக்காத. ஏன்னா எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது நம்மளால, எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ கோல் வச்சுக்கோ, அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டே இரு, எப்போ ஒருத்தர் எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணு, வந்துச்சு அப்படியே எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஆப்பர்ச்சுனிட்டியே விட்டுறாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த 22 வயசுல வச்சுக்கோ, 21 வயசுல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீ சொல்றது உனக்கு நீயே போடுற ஒரு சங்கிலி மாதிரி. அப்ப நீ உனக்கு வேற ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு, அது எல்லாருமே அப்போ போயிடுச்சுன்னா அந்த சங்கிலியாவே இருக்கு. சங்கிலி வேணா பிரேக்கே பண்ண முடியாது. யூ ஆர் லாக்கிங் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஆர் புட்டிங் யுவர் கீ சம்வேர் எல்ஸ்.
ஸோ தட்ஸ் வேர் வி லேக். இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கே தான் வந்து நம்ம வந்து வி ஆர் நாட் வர்தி இனஃப் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஒழுங்காக உழைக்கலையோ, நம்ம ஒழுங்காக எஃபர்ட்ஸ் போடலையோ அப்படின்னு. யூ ஹேவ் ஒர்க், பட் ப்ராப்ளம் என்னன்னா நீ உனக்கு நீ லூஸ் தரமாக கன்சென்ட் வச்சுக்கிட்ட. கண்ட்ரோல் பண்ண முடியாத உன் லைஃப்க்கு நீ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண, which is obviously not going to work, which is not going to take you anywhere else. Have goals, make it work, but not within a constraint வச்சுக்கோங்க. ஸோ அகைன் ஸ்டார்டிங்லேருந்து இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பேன் நமக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு ஸ்டார்டிங். இந்த வீடியோவில் கூட கிடையாது. நான் உனக்கு எப்போ தேர்ட் சேனல் ஒன்றா படிக்கிறோமா, தேர்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 7th நம்ம சண்டே போட்டிருக்கோம். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? I strongly think people don't know to handle difference of opinion. They do not. ஒரே விஷயம், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? பர்சனலாக எடுத்துப்பாங்க. People take things personally, which is not even of that value. அது வேல்யூவே இருக்காது. அஃபென்சிவ் எடுத்துப்பாங்க, அஃபெண்ட் ஆயிடுவாங்க. என்ன நீ எப்படி என்னோட கருத்துக்கு எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. பஞ்சாயத்து பண்றோம், பஞ்சாயத்தை கூட்டுறோன்றானுங்க. டேய் இதுக்கு அது ஒர்த்தே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறைய இடத்துல தேவையில்லாத இடத்துல ரொம்ப எம்பசைஸ் பண்ணி உட்காந்துட்டு இருப்போம். தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட், தேவையில்ல ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டோ இல்லை ஒரு இங்கிலீஷ் வேர்ட் சம்திங் ஏதோ தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ சண்டை போடுவோம். நம்ம நீ தப்பா பேசுற, இது தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு புரியாது, நம்ம அந்த இடத்துல நம்ம வேல்யூ பண்ணுறது அந்த பர்சனை தான், அந்த வேர்டை கிடையாதுன்னு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஒரு விஷயத்தை தான். கீப் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ், கீப் யுவர் திங்ஸ் as the first priority. Let that be your girlfriend, let that be your wife, or whomsoever it may be. Let that be your friend, whoever it may be. Or as a human. Okay, fellow human. நம்ம சொசைட்டில நம்ம இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் முதல்ல வைக்கணும். That should be your priority. It is hate the opinion, not the person. Exactly, hate the opinion, not the person. And more than that, try to disconnect the person with the opinion. அந்த பர்சன் தான் அந்த ஒப்பீனியன்றதை பார்க்காதீங்க. ட்ரை டு டிஸ்கனெக்ட் இட். அவங்க ஏதோ ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப புல்ஷிட்டா இருந்துச்சுன்னா மேபி அவங்க கேரக்டர் அப்படியா கூட இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஸ்டில் சில விஷயங்கள் இப்போ சிம்பிளா சொல்றேன், இதுல வந்து நான் எடுக்காம நான் பேசவே முடியாது. எந்த ஆக்டர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அடிச்சு பாருங்க, அனில் சார் நாமேஷ் வந்துருவானுங்க, அடிச்சு பாருங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? ரெண்டு ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் சில பேருக்கு பிடிக்கதான் போகுது. ஆமா, ஆனா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது it doesn't make ப்ரோஜனமே இல்ல, எந்த ஒரு ப்ரோஜனமே இல்ல. இது எதுக்குன்னா ப்ரோஜனம் இருக்கு, அவங்களுக்கு தான், நமக்கு இல்ல. நமக்கு இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி வந்து யார் ஏர்ன் பண்றாங்களோ அவங்களுக்கு இது ப்ரோஜனம், அவ்வளவுதான். ஸோ அண்ட் மோர் தேன் திஸ், இன்னொன்று என்னன்னா இந்த இது இன்டர்வியூஸ்லாம் வந்து ஜிடி அப்படின்னு வைக்கிறதே இல்லை. முதல்ல எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அகேன் முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்றதே நமக்கு தெரியல, மதிக்க மாட்டோம். நம்ம என்னன்னா ஓகே நம்ம சொல்றதா அவங்களும் சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். நம்ம ஏடா உனக்காக பேச நீ இருக்க, உனக்காக பேசதான் அவன் இருக்கான். எக்ஸாக்ட்லி, உனக்காக பேச முடியும். அந்த பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்ல முடியும். அதுதான் சொல்ல நான் நெசசரி உனக்கு பிடிச்சதான் அவங்களுக்கு பிடிக்கணும்ன்றது கிடையாது. எனக்கு பார்க்க பிடிக்கலாம், உனக்கு பார்க்க வெறுக்கலாம். எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பாவக்கா பிடிக்கல உனக்கு, நீ எல்லாம் என்னடா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிமா, என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்றது தான் நம்ம ஒரு சைக்காலஜியாவே இருக்கணும். அக்செப்ட் பண்றதை தாண்டி மேக் ஷுர் யூ ஆர்கியூ டு கெட் அவுட் த பெஸ்ட் ரிசல்ட், நாட் டு வின் இன் அன் ஆர்கியூமெண்ட். வெற்றி உன்னோட நோக்கமாவே இருக்கக்கூடாது, அதுல இருந்து என்ன பெஸ்ட் டேக்அவே இருக்கு அதுதான் ஒரு நோக்கமா இருக்கணும். ஜிடிலையுமே முக்கியமா அவங்க பாக்குறது அதுதான். இன்டர்வியூஸ்க்கு முன்னாடி ஜிடின்னு ஒரு ரவுண்ட் வரும், குரூப் டிஸ்கஷன் ஒரு ரவுண்ட் வரும். அந்த ரவுண்ட்ல வந்து ரொம்ப பயங்கரமா ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதாவது குரூப் டிஸ்கஷன் வந்து டீமா பிரிச்சு விட்டு பேச சொல்லுவாங்க. ஐ ஹவ் அட்டெண்டட் ஒன், சோ ஐ நோ. சோ பிரிச்சு பேச விட்டுருவாங்க. அப்ப பேசும்போது அவங்க அந்த இடத்துல வந்து என்ன ரேண்டம் டாபிக்ஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுத்தது என்னன்னா வந்து சஸ்டைனபிள் எனர்ஜி கொடுத்தாங்க. ஓகே, லைக் என்ன வேணா கொடுக்குறாங்க டாபிக், என்ன வேணா கொடுத்தே. தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமாலாம் ஆரம்பிச்சாங்கடா. இல்ல உனக்கு ஃபேவரட் ஃபுட்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. இன்னொரு டீமுக்குலாம் ஃபேவரட் ஃபுட்லாம் கொடுத்தாங்க. ஓகேவா, இந்த ஜிடியோட நோக்கம் என்னன்னா உனக்கு டீம் ஸ்பிரிட் இருக்கா, அதாவது நீ காமன் கோலுக்காக நீ ஒர்க் பண்றியா, இல்ல நீ ஜெயிக்கணும் நீ உன்னை ப்ரூவ் பண்ணணும் ஒர்க் பண்றியா, அதை பார்ப்பாங்க.
கம்பெனியோட கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் இந்த கொலாபரேட்டிவ்னஸ் இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். கொலாபரேட்டிவ்னஸ் இஸ் பில்ட் அப் ஆன் திஸ் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் லெட்டிங் தெம் டு ஸ்பீக். சும்மா நம்மளே பேசிட்டு இருக்க கூடாதுங்க, நம்மளே நம்ம ஒப்பீனியனே சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம ஒப்பீனியன் தப்பாகவும் இருக்கலாம், அதையும் புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் சொன்னா அதுல எந்த தப்பு இருக்காது, நான் சொன்னா கரெக்டா இருக்கும், அதில் இந்த சிவனின்னு சொல்லி கூட தப்பு இருக்கலாம், தாயின்னு சொல்லி தப்பு இருக்காது என்று சொல்லியிருக்கீங்களா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. we are humans, we are bound to make mistakes. அதுக்குன்னு அவன் ஃபுல்லா தப்பு கிடையாது. அந்த ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் புல்ஷிட்டா இருக்கலாம், பிகாஸ் அவன் பார்த்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவன் பேசுவான் கரெக்டா. ஸோ எய்தர் we have to convince them that நான் சொல்றது கரெக்ட்ன்றதை கன்வின்ஸ் பண்ணலாம். கன்வின்ஸ் ஆகலையா, ஒர்க் டுவர்ட்ஸ் காமன் கோல். மேபி நீங்க கூட தப்பா இருக்கலாம். ஐ சம்வேர் ஃபீல் அந்த ஒப்பீனியன்றது ரைட் வேர்ட் இல்லையான்னு சொன்னேன். மேபி we can replace it with perspective. எஸ், ஒரு விஷயம் இருக்கு, என் பெர்ஸ்பெக்டிவ் இது உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னொரு இருக்கு. ஓகே, இது இப்ப பேச வேணாம், நான் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சிருக்கேன். பெர்ஹாப்ஸ் இந்த பாட்காஸ்ட் இன்னும் போச்சு, இன்னொரு ஃபியூ செஷன்ஸ் போச்சுன்னா மேபி லைக் அப்ப நான் இந்த இதை பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? ஸோ இது இப்போ வேணாம், அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஒரு விஷயம், அதனால பேசுறேன். அப்போ கண்டிப்பா வேணாம். கண்டிப்பா. ஸோ வேணாம். ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அண்ட் நாட் நெசசரிலி தட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்துட்டா எல்லாருமே க்ளோன்ஸ் ஆயிடும், எல்லாமே ரோபோட்ஸ் ஆயிடும். வில் பி லைக் க்ளோன்ஸ். அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா நல்லாவும் இருக்கும். Like that's when we know what sorts of thinking we have and they have, and then we can work towards a common goal. ஒரு காமனான ஒரு கோலுக்காக, ஒரு காமனான ஒரு ஆப்ஜெக்டிவ்காக நம்ம எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் வந்து பெஸ்ட் அவுட்கம் கிடைக்கும். நமக்கு வேண்டியது குரூப் டிஸ்கஷன்ஸ்லயும் ஆர்குமெண்ட்ஸ்லயும் நமக்கு வேண்டியது என்னன்னா பெஸ்ட் டேக்அவே என்ன இருக்கு, அதுதான் முக்கியம். நம்ம பாக்குறதா எல்லாமே, நம்ம பசங்க எல்லாருமே பண்ற ஒரே தப்பு, டேக்அவே பார்க்கவே மாட்டாங்க. நான் என்ன சொல்றது, நீ என்ன மறுக்கிறது. நான் சொல்லுவேன் நீ ஏன் மறுக்கிற. அவன் மறுக்கதானே அவன் இருக்கான், ஏன்னா அவன் நீ கிடையாது, அவன் வேற ஆடுறான், அவனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குண்டா, அதை மாதிரி நீ அப்படின்னா புரியாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இப்படி வருது. யூஸே இல்லை இந்த மாதிரி தான். யூஸே ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் ஒப்பீனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர் ஷுட் பி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். லைக் மைண்டட் பீப்புள்ன்றது வேற, டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இல்லை. நான் திருப்பி ஐ அம் கரெக்டிங் மை செல்ஃப். பெர்ஸ்பெக்டிவ் தேர் ஷுட் பி டிஃபரன்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ். அகைன் அந்த நான் மறுபடியும் சொன்னதான் சொல்ல போறேன். அந்த ஒப்பீனியன் டிஃபர் ஆகுறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்சனை ஹேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. they take it personally. அப்புறம் பிடிச்சி கட்டி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த சண்டை எப்படி நம்ம போகும், நானே லைவா பார்த்துருக்கேன். போறது வந்து இந்த ஒப்பீனியன் ரிலேட்டடா பெர்ஸ்பெக்டிவ் ரிலேட்டடா போகும். டக்குனு பர்சனல் அபியூஸா மாறிடும். அவன் குடும்பத்தை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான், இவன் குடும்பத்தை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். அது இந்த பர்சனல் அபியூஸா மாறுதோ இட் becomes a unhealthy conversation. அது டிஸ்ட்ரக்டிவ் கான்வர்சேஷன் போயிடும். which has to be the constructive will turn into destructive, which is not at all advisable. அது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான, அவங்களுக்கு பிரஷர் தான், மென்டல் பிரஷர் தான், தேவையில்லாத வேலை இது. ஸோ இது வந்து வயலன்ஸ்ல கூட போய் முடிய வாய்ப்பு. அதனால வந்து அந்த பிரச்சனையும் இருக்கு. அண்ட் இது வந்து ஜெனரலா பார்க்கும்போது இந்த மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்காததான் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸோட ரூட் காஸ் நான் நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன்ல, we listen to reply, we never listen to understand. நம்ம அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டோம், we listen to reply. அதுதான் பிரச்சனை எங்க நிறைய இடத்துல. ஏன் உன்கிட்ட இதை பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட தான் எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் அ கிட் என்கிட்ட வந்து எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அப்படியே ஆப்போசிட்டா நீ சொல்லுவேன். அப்படி கேட்டே அவர் என்ன கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இவர் சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் it's completely fine நான் சொல்றேன். yes yeah, that's why we still till date we are surviving. அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ ஒரு தெரிஞ்சதை சொல்லுவேன். you myself like எப்படி சொல்றது, you myself என்ன திருத்தனல, not all men but it is always a man. we will speak about that. அந்த விஷயம் நீ என்ன திருத்தனதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நீ சொல்லும்போது ஓகே that does make sense, that only makes sense ன்ற மாதிரி எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. so yeah, so differences in opinion, as long as it is towards a particular constructive goal, it is best. But when it turns to the destructive side, it is not advisable. So difference of opinion irukkalam, but you shouldn't hate the person for it. Do not take it personal. At any cost, do not take it personal. It's your perspective. Hate that perspective. Yeah, perspective, not the person. Yes, exactly. So அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். So that is why அந்த மாதிரி டிமீன் பண்றதெல்லாம் புரியாம இருக்கிறதுனால தான் பண்ணுவாங்க. புரிய வைங்க, முடிஞ்சா புரிய வைங்க. புரியலையா, do not hate the person. ஓகே, அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு just ஆல்சோ எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டா ஒரு ஃபன்னா இருக்காது. க்ளோன் மாதிரி ஆயிடும்டா, எல்லாமே க்ளோன் ஆயிடும். அப்புறம் எந்திரன் ரோபோட் மாதிரி எல்லாரும் சோல்ஜர்ஸ் அசம்பிள் தான், அப்புறம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு எமோஷனே இல்லாம போயிடும். ஹியூமன்ஸோட பேசிக் எமோஷன்ஸே நம்மளா ஓனா திங்க் பண்றது தான். எல்லாம் ஒரே மாதிரி திங்க் பண்ணா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ வேஸ்ட் அது. அதே மாதிரி இது வந்து ஜெனரல் ஒப்பீனியன்ஸ்ல, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இது ஒரு செம பியூட்டிஃபுல்லான ரோல் பிளே பண்ணும். டிஃபரன்சஸ் இன் ஒப்பீனியன்
people with differences in opinion but who knows to go channel that in a constructive way live a happy life. எப்படி சொல்றேன்னா டேக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு பிடிக்கும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க தான் செய்யும். ஆரம்பத்தில் வந்து லைட்டாக ஏஆர் ரஹ்மான் தான் பெருசு, ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பெருசுன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் போக 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 இவருக்கு ஹாரிஸ் பாட்டு பிடிக்க ஆரம்பிக்கும், இவங்களுக்கு ஏஆர் பாட்டு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்குன்னு அவங்களோட சொந்த டேரக்டர் மியூசிக் டேரக்டர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இனிமேல் அந்த ஒரு ஃபேவரட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் when it goes on they will start to try new tastes. அவங்க நியூ டேஸ்ட் இருக்கும், ஓ இப்படியும் பார்க்கலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது புரியும். and the bond in the intimacy between them it keeps on increasing and increasing. நான் எங்கேயும் இதை பார்த்துருக்கேன், somewhere I have seen this. Okay, ஒரு சொல்லுவாங்க எப்படின்னா, in a jigsaw imagine there is a jigsaw with two pieces. if one piece is identical to another piece they won't fit in. But one piece la or hole இன்னொரு piece la வந்து ஒரு இது இருந்துச்சுனா they fit in. So in order to fit in you need to have a difference of opinion. Beautiful. So அதுதான் வந்து இது பேசிக்கலா சொல்றது, difference in opinion do create good bonds, great bonds honestly. So Harees, now we are at the end of the podcast. So நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் அண்ட் இட்ஸ் அன் அன்பிளான். வேறு நான் இதுக்கு பிளான்லாம் பண்ணதில்லை, பேசணுன்ற பாட்காஸ்ட் பண்ணணுன்ற இது இருந்துச்சு. பட் இன்னைக்கு தான் பண்ணணுன்றதை நான் பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவுமே நான் இது பிளான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன். ஹவு டிட் ஐ டூ? For beginners, yes, you were very good. நான் நிறைய பாட்காஸ்ட் பார்த்துருக்கேன், பட் ஸ்டில் ஃபார் பிகினர்ஸ் இட் வாஸ் வெரி குட் அண்ட் இட் வாஸ் quite unplanned. பிரியாணி சாப்பிட வந்து பாட்காஸ்ட் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் பிரியாணி வித் பாட்காஸ்ட்ன்ற மாதிரி ஆகி போச்சு. அதனால வந்து இட் வாஸ் quite unplanned, but still it was good. நான் நினைச்சேன்னா இப்போ நம்ம பேசுகிற எல்லா டாபிக்ஸ் பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் நான் பேச தான் போகிறோம். ஆமாம், நான் we both are meeting after அரௌண்ட் மேபி ஒரு 6 months கூட இருக்கும். ஓகே, அப்போ நம்ம டெய்லி ஃபோனில் பேசுறது ஃபைன், பட் நேரில் அப்போ வந்துட்டு இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக பேச தான் போகிறோம். ஸோ ஒரு கேமரா வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் பேசுறதும் நாலு பேருக்கு தெரியட்டும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ டு வெல் யூ டிட் a good job. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாச்சும் சொல்லு, ஒரு 4-5 பாயிண்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவானா see as for now, as for beginners it is okay, but much more in broadcast னு சொல்லிட்டு நீ ப்ரொஃபஷனலா பண்ண ஆரம்பிக்கிறேன்னா take like around the unplanned and கொஞ்சம் planned it should be planned. It should be planned and it should be constructed. Podcast should be constructed. இந்த ஷோஸ் எல்லாம் இருக்கும்ல, அடுத்து என்னென்ன கேட்கணும், என்னென்ன சொல்லணும்ன்ற என்னென்ன கேட்கணும்னு இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் மேக் ஷுர் யுவர் டாபிக்ஸ் ஆர் oriented towards something. ஒரு பர்டிகுலர் கன்க்ளூஷன் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி போனால் பெட்டராக இருக்கும். எக்லெக்டிக்காக இல்லாமல் பர்டிகுலர் கன்க்ளூஷன்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா இட் வில் பி மச் மோர் லைக் எஃபிஷியன்ட். தட்ஸ் மை பாயிண்ட். That's it. That's my point, please. Yeah, first podcast is that's fine. Yeah, that's great. ஸோ ஏதாச்சும் சொல்லணுமா, அதை கேட்கணுமா? ஃபைனலாக கேட்கறதுலாம் வந்து நிறைய பர்சனலாக வச்சுருக்கேன், நான் அப்புறமா கேட்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து பர்சனல் ஒன்மேஜன்ஸ். ஸோ சொல்கிறதுக்குன்னா சிம்பிளாக ஒரே விஷயம் தான், டு நாட் டேக் எனி திங், ஃபெயிலியர், சக்ஸஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எதாக இருந்தாலும் சரி, டு நாட் டேக் இட் யுவர் ஹார்ட் ஆர் டு நாட் டேக் இட் யுவர் பிரெயின் ஆர் டு நாட் டேக் இட் யுவர் இன்னர் செல்ஃப். ஓகே, உன்னோட இன்னர் செல்ஃபை எந்த அளவுக்கு இன்ட்ராக்டாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு யூ கேன் மெயின்டைன் யுவர் external things. Okay, so inner self வந்து undisturbed because அதுதான் controlling. Some people call it soul, I call it inner self. So அந்த எந்த அளவுக்கு இன்டாக்டா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு you will be like you can take control of your life.